ஆசீர்வதிக்கும்படியாக நாம் தலையில் வணங்கி ஜெபிக்கலாம். கடந்த வாரம் முழுதுமாய் தேவன் நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து இந்த நாளிலே நாம் ஒருமித்து ஆராதிக்க தேவன் தந்த இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக நன்றி ஸ்தோத்திரிப்போம். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் மகிழ்ந்து களி கூற கடுவோம் என்ற வார்த்தையின்படியாய் இந்த நாளில் மகிழ்ந்து களி கூறும்படியாய் கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளின் ஆராதனை வேலைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதுமாக எங்கள் தேவன் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தாவே நாங்கள் ஒருமித்தும் நாமத்தை உயர்த்தவும் உம்மை ஆராதிக்கும் தொழுது கொள்ளும் நீ தந்த நல்ல வேலைக்காய் நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு மட்டும் அது பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளும்படியாகும், எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக்கொள்வோம். இந்த நாளிலே கர்த்தாவே இந்த தொடர்ந்து இந்த நிலையிலே கர்த்தா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலையில் காணப்படுகிற ஒவ்வொரு நிலையிலும் கர்த்தாவே எங்கள் தேவன் தந்த இந்த கர்த்தாவே ஆன்லைன் ஆராதனைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆன்லைனில் கர்த்தாவே கலந்து கொள்கிற ஒவ்வொரு கர்த்தாவே உமது பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாளில் நாங்கள் பெற்றுக்கொள்ள எல்லா ஆசீர்வாதம் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் தேவன் உதவி செய்ய ஸ்தோத்திரிக்கிறோம். யாரும் கர்த்தாவே இதை அசட்டையாக எண்ணாதபடிக்கு இதனுடைய கர்த்தாவை மகிமையை உணர்ந்தவளாய் ஆராதிக்க நீர் உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். அதே கர்த்தாவே நாளிலும் எங்கள் தாசனை கர்த்தாவை நீ பலப்படுத்தி தொடர்ந்து அவளை ஆசீர்வதித்து முதல் வார்த்தை கர்த்தாவின் மூலமாக எங்கள் மத்தியில் கொண்டு வரும்படிக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற தேவன் முதல் தாசனை கர்த்தாவை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக அவருடைய பலவீனங்களோ சோர்வுகளோ ஒன்றும் அணுகாதபடி நீ வேலையெடுத்து பாதுகாத்து அவருடைய வாயின் வார்த்தைகளை கனப்படுத்தி எங்கள் தேவன் எங்களோடு பேசும்படிக்காக வேண்டிக் கொள்ளும். நீர் என்ன ஆண்டவரே வைத்திருக்கிறோம் அது எல்லாவற்றையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட நீர் உங்கள் தாசனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படிக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளில் கர்த்தாவை ஸ்தோத்திரம். என்னுடைய பாடல்கள், எங்களுடைய துதிகள், எங்களுடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் கூட எங்கள் தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க முடியாது வேண்டிக்கிறோம். முடிவு மட்டும் கர்த்தாவை பிரசனத்தினால் வழிநடத்து காத்துக்கொள்ளும். துதி கன மகிமை யாவற்றும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். வசனம் கொள்ளுவேனா உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, எந்த தேவைகளுக்கு ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவைகளுக்கு கொஞ்சம் தடையில்லையே. எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். இந்த தேவனா எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனால் என் மேலன் ஆரோக்கியம் தேவன் தாமே. எந்த சரீரமும் ஆசீர்வதிக்கப்படும். என் மேலன் ஆரோக்கியம் தேவன் தாமே. எந்த சரீரமும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவேன். வாக்கு துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பந்தமும் ஆசீர்வதிக்கப்படும். வாக்கு துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பந்தமும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன்
பிரசன்னம் இன்னல் போக்கும் பிரசன்னம் என்றும் என்றும் என்றுமான தெய்வ பிரசன்னம் பிரசன்னம் தாரும் பிரசன்னம் பிரசன்னம் தெய்வ பிரசன்னம் பிரசன்னம் தாரும் பிரசன்னம் பிரசன்னம் தெய்வ பிரசன்னம் வல்ல பிரசன்னம் வழி காட்டும் பிரசன்னம் வாழ்க்கை எங்கும் ஒளி வீசும் தெய்வ பிரசன்னம் வல்ல பிரசன்னம் வழி காட்டும் பிரசன்னம் வாழ்க்கை எங்கும் ஒளி வீசும் தெய்வ பிரசன்னம் பிரசன்னம் தாரும் பிரசன்னம் பிரசன்னம் தெய்வ பிரசன்னம் பிரசன்னம் தாரும் பிரசன்னம் பிரசன்னம் தெய்வ பிரசன்னம் ஜீவ பிரசன்னம் தாகம் தீர்க்கும் பிரசன்னம் ஜீவ தண்ணீர் பொங்கி வரும் தெய்வ பிரசன்னம் ஜீவ பிரசன்னம் தாகம் தீர்க்கும் பிரசன்னம் ஜீவ தண்ணீர் பொங்கி வரும் தெய்வ பிரசன்னம் பிரசன்னம் தாரும் பிரசன்னம் பிரசன்னம் தேவ 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 பிரசன்னம் என் சபையை கட்டுவேன் ஆதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் ஆதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே சபையின் தலைவர் இயேசுவே மூளைக்கு தலைக்கல் இயேசுவே சபையின் தலைவர் இயேசுவே மூளைக்கு தலைக்கல் இயேசுவே ஹalleluya ஹalleluya சபைதான் ஜெயிக்குமே ஹalleluya ஹalleluya பாதாளம் தோற்குமே ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே சபைதனில் நிலை நாட்டினி புது மனிதனாய் என்னை மாற்றினி வாழ்க்கையை செழிப்பாக்கினி கிருபையால் உயர்த்தினி என்னை கிருபையால் உயர்த்தினி இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே குடும்பமாய் இணைந்த நல் வீடு இதுவே ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே குடும்பமாய் இணைந்த நல் உறவு இதுவே ஆவியின் நல்ல தகப்பனே சபை முழுவதும் எங்கள் சொந்தமே வேற்றுமை இல்லையே கிறிஸ்துவின் சரீரமே நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் ஆதாளத்தின் வாசல் அது மேற்கொள்ளாதே இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் அது மேற்கொள்ளாதே பார்வோனில் வல்லமைகள் முறிய செய்தீர் இசபேலின் தந்திரங்கள் அழிய செய்தீர் பார்வோனில் வல்லமைகள் முறிய செய்தீர் இசபேலின் தந்திரங்கள் அழிய செய்தீர் எழுப்புதல் தரும் அக்கினி எங்கள் ஜெபத்திலே பற்றி எரியுமே தடைகளை அது தகர்க்குமே சபைதான் வெல்லுமே என்றும் சபைதான் வெல்லுமே இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்
ஜீவிப்பது போல் என் ஆத்துமா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்தன் ஆத்ம நேசருமையா ராதிக்கிறேன். மாந்தோல் நீரோடை வாஞ்சிப்பது போல நாத்து வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்தன் ஆத்ம நேசருமையா ராதிக்கிறேன். நீர் என் பலனும் என் கேடகமாம், என் ஆவி என்றும் உமக்கடி பணியும். நீர் மாத்திரம் எந்தன் ஆத்ம நேசருமையா ராதிக்கிறேன். நீர் மாத்திரம் எந்தன் ஆத்ம நேசருமையா ராதிக்கிறேன். I worship you, oh Lord. I worship you, oh Lord. The reason I live is to worship you. I worship you, oh Lord. I worship you, oh Lord. The reason I live is to worship you. ஆராதிப்பேன் என் இயேசுவை, என் வாழ்வின் நோக்கமெல்லாம் ஆராதிப்பதே. morning and praise the Lord every one of you. உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையிலே காலை வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன்.
This is the day that the Lord has made. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். We will rejoice and we will be glad in it. இதில் நிச்சயமாய் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். We had a wonderful worship time. நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை கர்த்தர் Lovely கட்டளையிட்டார். songs. நல்ல அருமையான பாடல்கள், Prayer, we thank God for it. நல்ல ஜெபங்கள், இவைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Before we enter into the word of God, தேவ வசனத்துக்கு போவதற்கு முன்பாக we want to pray once again, ஒரு விசை கூட நாம் ஜெபிக்குவோம். because the whole world is still in a great distress. இந்த முழு உலகமும் இன்னமும் அந்த நெருக்கத்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. People are talking about opening up, எல்லாம் திறக்க வேண்டும் என்று சொல்லி பேசிக் கொள்ளுகிறார்கள். but at the same time, ஆனால் அதே வேளையிலே the casualties are going higher and higher. ஆனால் இதனுடைய பாதிப்பானது இன்னும் அதிகமாய் போய் கொண்டே இருக்கிறது. So we need to pray. ஆகையினால் நாம் ஜெபிக்க வேண்டும். And as a church, we have lost quite a number of people, ministers to this virus. சபையாய் இந்த வைரஸ் தொற்றினாலே நாம் அநேக ஊழியக்காரர்களையும் அநேக விசுவாச மக்களையும் இழந்திருக்கிறோம். Especially this last week, we lost Pastor J.J. Arul of Madurai. கடந்த வாரத்திலே மதுரையில் இருக்கிறதான தேவ ஊழியன் J.J. அருள் என்கிற தேவதாசன் இந்த நோய் தொற்றினாலே மரணம். Also Dr. Sam Sudhakar here in Chennai. சென்னையிலே டாக்டர் சாம் சுதாகர் என்ற அருமையான தேவனுடைய ஊழியக்காரன். We need to pray for their families. அவருடைய குடும்பங்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக Their இருக்கிறது. ministries need to continue. அவருடைய ஊழியமானது தொடர்ச்சியாய் போக வேண்டும். I have a testimony எனக்கு ஒரு சாட்சி இருக்கிறது. that one of our sisters நம்முடைய சகோதரிகளில் ஒருவர் working at the railway hospital, ரயில்வே மருத்துவமனையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். she was found positive for this virus, அந்த சகோதரிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. and there was nobody for her except for only her daughter. அவருடைய மகளை தவிர அவர்களுக்கு வேறு யாரும் ஒத்தாசைக்கு யாரும் கிடையாது. But God graciously healed her. கர்த்தர் கிருபையாய் அவர்களுக்கு சுகம் கொடுத்தார். There's one brother Alistair. ஒரு சகோதரி அலிஸ்டர் என்கிறதானது, He has been suffering with the knee pain the other day. இன்னொரு நாளில் அவர் மூட்டு வலினாலே மிகுந்த பாதிப்புக்குள்ளானார். They called me very late in the night, நடுராத்திரி போல அவர்கள் என்னை தொலைபேசியில் அழைத்தார்கள். and we prayed over the phone. தொலைபேசியிலே நாங்கள் அவர்களுக்கு ஆட்சேபித்தோம். And yesterday he visited me. நேற்று தினத்தில் அவர் என்னிடத்தில் வந்தார். He was a sportsman, அவர் ஒரு நல்ல விளையாட்டு வீரர். but still he went through the difficult times. ஆனால் அவரும் இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளே But the Lord had healed him of his knee pain. அவருடைய அந்த மூட்டு வலியிலிருந்து கர்த்தர் அவங்களுக்கு விடுதலை மூட்டு கொடுத்தார். வலி மாத்திரமில்லை, அப்படியே பிசகிடுச்சு. மூட்டு அப்படியே பிசகி போயிடுச்சு. But the Lord healed him that night கர்த்தர் itself. அந்த சகோதரனையும் சுகப்படுத்தினார். And we need to pray for that family. அவருடைய குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது And அவசியம். there are so many other things that we need to pray. இப்படியா இன்னும் அநேக காரியங்களுக்கு நாம் ஜெபிக்க One வேண்டியது. of our brother Kadiraban, நம்முடைய சகோதரர் ஒருவர் கதிரவன் என்ற பெயர் உள்ளவர். he called me just last week, he and his wife Daisy. அவரும் அவருடைய துணைவி டெய்சி அவர்களும். And when they called, actually both of them cried because of the pain that he had on his head. அவருடைய தலையில் ஏற்பட்ட வலினால அவர்கள் எங்களை கூப்பிடும் போதே ரொம்ப கதறி அழுதுதான் கூப்பிட்டார். They are not a people of so easily to cry. அவர்கள் சீக்கிரத்தில் அழக்கூடியவர்கள் கிடையவே கிடையாது. But I want to tell you, நான் உங்களுக்கு சொல்றேன், as we all the three of us got to pray over the phone. நாம் 3 பேர் இணைந்து தொலைபேசியில் ஜெபித்தோம். I called this afternoon and they said, or he answered the phone. அவர் இன்றைக்கு மத்தியானத்தில் அவருக்கு தொலைபேசி அழைத்தபோது அவர் பதில் கொடுத்தார். And they were very happy about it. அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த சுகத்துக்காய் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார். And there are others, many people called and we were able to pray over the phone and the Lord has been answering. நாங்கள் இன்னும் அநேக சகோதர சகோதரிகள் தொலைபேசியில் அழைக்கிறார்கள், அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். So before we enter into the word of God, தேவ வசனத்துக்கு போவதற்கு முன்பாக I want all of us to pray. நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் என்று இருக்கிற இடத்துல ஜனங்கள் எல்லாருக்காக தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும்படி, ஜனங்கள் யாவருக்கும் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும்படி, வாழ்வாதாரங்களை தரும்படிக்கும். நிறைய பேருக்கு அவருடைய வாடகை கொடுக்க பைசா கிடையாது, சரியான ஆகாரம் நேரத்திற்கு கிடையாது, பல விதமான கஷ்டங்களில் இருக்கிறார்கள். இந்த வாடகை கொடுக்கவோ ஆகாரம் புசிக்கவோ பல விதமான கஷ்ட சூழ்நிலைகளில் இருக்கிறார்கள். We want to pray that God would open up the hands those who would support them. அவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக தேவன் கரங்களை திறக்கும்படி அவர்களுக்காய் வேண்டுவோம். Let's all pray. நாம் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம்.
எல்லாம் இருதயத்தை ஒன்றாய் சேர்த்து எல்லாரும் இருதயத்தை ஒன்றாய் சேர்த்து ஒருமனப்பட்டு ஒருமனப்பட்டு. that is I want to repeat it again and again. இதைத்தான் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள Where விரும்புகிறேன். two people come together agreeing upon anything and ask the Father in my name, it shall be given. இந்த பூமியிலே எந்த காரியத்தை குறித்தாகிலும் இருவர் ஒருமனப்பட்டிருந்து என் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அது அவளுக்கு அருளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And the message that I am going to share with you this morning, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிற வசனம், the first text that I am going to use is நான் முதலாவது குறிப்பிடுகிற வசனம் என்ன வசனம் தெரியுமா? Ephesians 3:20 and 21. எபேசியர் 3:20-21. Now unto him that is able to do exceeding abundantly above all that we ask or think, according to the power that worketh in us. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. Unto him be the glory in the church by Christ Jesus throughout all ages, world without end. Amen. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். So what we read here, இங்கே வாசிக்கிற காரியம் that என்னவென்றால், our God is able to do exceeding abundantly. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மிகவும் அதிகமாய் கிரியை செய்யக்கூடியவர். So let's all pray. நாம் யாவரும் ஜெபம் பண்ணுவோம். இருக்கிற இடத்துல நல்ல ஜெபம் பண்ணுங்க. இருக்கிற இடத்துல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம். தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வியாதியஸ்தருக்காக ஜெபம் பண்ணுங்க. வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபம் பண்ணும்போதே விடுதலை உண்டாகணும். ஜெபம் பண்ணும்போதே ஒரு விடுதலை உண்டாகும். ஜெபம் பண்ணும்போதே பலன் உண்டாகணும். ஜெபம் பண்ணும்போதே பலன் உண்டாகும். ஜெபம் பண்ணும்போதே ஜீவன் உண்டாகணும். ஜெபம் பண்ணும்போதே ஜீவன் உண்டாகும். So all of you join with me. எல்லாரும் என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. Our gracious heavenly Father, எங்கள் கிருபையுள்ள நல்ல we பிதாவே, come to you in Jesus name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம்ப்பா. Just as we have read, Lord, நாங்கள் இப்போது வாசித்தது போல, if we come to you in the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வரும்பொழுது, and when we come in oneness of heart and mind, எங்கள் இருதயமும் எங்களுடைய சிந்தையும் ஒரு மனதோடு கூட வரும்பொழுது, that you will give to us what we ask of you. ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை நீர் கொடுக்க எங்களுக்கு போதுமானவராய் First இருக்கிறீர். of all, we ask for the peace of mind to everyone. ஆண்டவரே கர்த்தாவே, என்னுடைய தேவனுடைய சமாதானம் ஒவ்வொருவருடைய சிந்தைகளிலும் இருக்க கண்டு We ஜெபிக்கிறோம். pray that the fear in the hearts of the people be removed. ஆண்டவரே, ஜனங்களுடைய இருதயத்தில் பயமுறுத்தி கொண்டிருக்கிற எல்லா பயங்களும் அவர்களை விட்டு We நீங்க. see that the world is not the same after February or March, ஆண்டவரே, பிப்ரவரி மாதம் அல்லது மார்ச் மாதத்துக்கு அப்புறம் இந்த உலகமா இல்ல ஆண்டவரே. but you are the same, Lord. ஆனால் நீரோ என்றைக்கும் Your மாறாதவர். power is the same. உம்முடைய வல்லமை Your மாறாதது. grace is the same. கிருபை Your மாறாதது. love is the உம்முடைய same. அன்பு மாறாதது. And so you have said, ஆண்டவரே, நீர் சொன்னீர், even if the mountains are removed மலைகள் விலகி போனாலும், and the hills are removed, பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், your grace will not be removed. ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்னை விட்டு விலகவே விலகாதையா. And the covenant will not be removed from us. ஆண்டவரே, நீர் என்னோடு பண்ணின அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. And you have said that this is I am doing to you as the God of mercy. இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறது உண்மையில் மனதுருகுகிறபடினாலே இதை செய்கிறேன். Lord, we thank you. ஆண்டவரே, உம்முடைய மனதுருக்கத்துக்காய் நன்றி ராஜா. Touch every person in this church. ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்கு ஒவ்வொருவரையும் தொடுவீர். Touch everyone that is listening to this program. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீர். Whatever be their need, ஆண்டவரே, அவருடைய என்ன தேவை இருந்தாலும், whatever their difficulty, ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள் எந்த கஷ்டங்களா இருந்தாலும், Lord, I pray. ஆண்டவரே, நான் செபிக்கிறேன் ஐயா. Lord, I pray. ஆண்டவரே, செபிக்கிறேன். Provide for them. ஆண்டவரே, அவருடைய தேவைகள் எல்லாம் Protect them, Lord. அவர்களை பாதுகாத்தருளும். Guide them, lead them. ஆண்டவரே, அவர்களை வழி நடத்தும், பாதுகாத்தருளும். That Satan will not take advantage over their faith. ஆண்டவரே கர்த்தாவே, இவர்களுடைய விசுவாச வேற காரியங்களிலே அவர்களுக்கு முன்னேற்றம் விடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும். We thank you for your grace. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். You gave your life so that we can have life. ஆண்டவரே, நாங்கள் ஜீவன் உண்டாயிருக்கும்படி நீர் எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தீர். You became poor so that we could be rich. நாங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி நீர் எங்களுக்காய் தரித்திரரானீர். You became nothing so that we could be everything. ஆண்டவரே, நாங்கள் எல்லாமா இருக்கும்படி நீர் ஒன்றும் இல்லாமல் போனீர். ஆண்டவரே, So we commit all of these people into your hands. ஆண்டவரே, எல்லா மக்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். We thank you for all those
celebrating their birthdays this week. ஆண்டவரே இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காய் உமக்கு நன்றி For செலுத்துகிறோம். those who are going to celebrate their wedding anniversaries, தங்களுடைய விவாக வருஷத்தை கொண்டாடுகிறவர்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். Lord, we also pray for the wedding that is going to be taken place on the 20th of this month. இந்த மாதத்தினுடைய 20ஆம் தேதி நடக்க இருக்கிறதான இந்த விவாகத்துக்காய் நாங்கள் வேண்டுகிறோம். Oh, glory to God. ஹல்லேலூயா. Thank you Jesus. Glory to God. நன்றி ராஜா. Thank you for your presence in this ஆண்டவரே place. உம்முடைய பிரசன்னத்துக்காய் இந்த காலை வேளையில நன்றி செலுத்துகிறோம். We give you all the glory. உமக்கே நாங்கள் மகிமையும் செலுத்துகிறோம். We know that you are returning soon. நீர் சீக்கிரமாய் வருகிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம். Everything that is happening around the world points out to the return of Jesus. ஆண்டவரே இந்த உலகத்திலே சம்பவிக்கிற அத்தனை காரியங்களும் ஒரே ஒரு காரியத்தை எதிர்நோக்கி சொல்லுகிறது, இயேசு சீக்கிரம் வருகிறார் என்கிறது. Prepare us, Lord. ஆண்டவரே Prepare us. எங்களை ஆயத்தப்படுத்தும் ஐயா, Prepare us. எங்களை ஆயத்தப்படுத்தும். In whatever things that we need to be prepared, please prepare us. ஆண்டவர் எதெல்லாம் நாங்கள் இன்னும் ஆயத்தமாக வேண்டுமோ அதிலெல்லாம் ஆயத்தமாக எங்களுக்கு உதவி செய்யும். Whatever the things that we need to be running away from, help us to run away from it. எதிலெல்லாம் நாங்கள் விலகி ஓடணுமோ அதெல்லாம் விலகி ஓட எங்களுக்கு உதவி And செய்யும். what are the things that we need to run to, help us to run toward it. எதை நோக்கி ஓடணுமோ அதை நோக்கி ஓடுகிறதுக்கு கிருபை செய்யும். Help us to do whatever we need to do. நாங்கள் செய்ய வேண்டியவைகளை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். Give us the grace not to do what we are not supposed to do. ஆண்டவரே நாங்கள் செய்யக்கூடாததை செய்யாமல் இருக்க வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். Give us the grace to listen to what you are to speak to us. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே நீர் பேசுகிற உம்முடைய சத்தத்தை கேட்கத்தக்க கிருபை தாரும். We pray for the families that have lost their loved ones, ஆண்டவரே தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்திருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். especially for those men who had been in the ministry. Lord, I pray for their ministry as well. ஆண்டவரே இது விசேஷமாய் ஊழியர்களாய் இருந்து மரித்து போனவர்களுடைய ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Speak to us, Lord. ஆண்டவரே இந்த காலை வேளையில் எங்களோட பேசும். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். ஆமென். I will read the word of God once again, what I read before the prayer. இந்த ஜெபத்தில் நடுவில் நான் உங்களுக்கு வாசித்தது போல அந்த வசனத்தை முதலாவதாக திரும்பவும் நான் வாசிக்க விரும்புகிறேன். Now unto him that is able to do exceeding abundantly above all that we ask or think, according to the power that worketh in us. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. Unto him be the glory in the church by Christ Jesus throughout all ages, world without end. Amen and amen. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். The message that I'm going to share with you this morning, இந்த காலை வேளையில நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிற that வேதம், our God is able to do exceedingly and more abundantly than what we ask or think. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நாம் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். And I believe and I know actually that this message has already been shared in the church several months ago. பல மாதங்களுக்கு முன்பாக இந்த வார்த்தை இந்த செய்தியானது உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது என்பதை நன்றாய் அறிந்திருக்கிறேன். When I speak to the empty church once again, மறுபடியும் கூட வெறுமையான ஒரு சபையிலிருந்து பிரசங்கித்துக் and I கொண்டிருக்கிறேன். do not know when we are going to come together, திரும்ப எப்போ நாம் ஒன்றாய் கூடு வருவோம் என்று தெரியாது. we really miss all of you. உங்கள் யாவரையும் நாங்கள் பார்க்காதது ரொம்ப வருத்தமா இருக்கு. But on the other hand, ஆனால் அதே வேளையிலே receive the word of God as it is given by God himself, இந்த வார்த்தைகளை நீங்கள் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். because God speaks to you. ஏனென்றால் கர்த்தர் பேசுகிறார். I am only an instrument, or whoever the speaker, he is only an instrument that God uses. நானாகிலும் சரி இந்த இடத்துல வந்து பிரசங்கிக்கிற யாராகிலும் சரி அவர் தமது வார்த்தை அனுப்புகிற ஒரு கருவியாய் தான் நாங்கள் So இருக்கிறோம். this morning, இந்த காலை வேளையிலே when you sit at home and listen to this word, உங்கள் வீட்டிலே அமர்ந்து கொண்டு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது things have changed. காரியங்கள் மாறி இருக்கிறது. Children are not able to go to school. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக இயலாத Now நிலை. every child needs to have a computer or a phone because they are going to have the classes online. அவர்கள் இப்பொழுது பிள்ளைகளுடைய நிலைமை என்று கேட்டால் வகுப்புகள் எல்லாம் இணையத்தின் வாயிலாய் கொடுக்கிறபடினால் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு கணினியோ இல்லைன்னா ஒரு போனோ இருக்க வேண்டியது There அவசியம். was a time that we were talking about not to give phones to the children, பிள்ளைகளுக்கெல்லாம் போன் கொடுக்க கூடாது என்று ஒரு காலத்தில் நாம் சொல்லி கொண்டிருந்தோம். but now we have to get their phones. ஆனால் அவர்களுக்கு இப்போ வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலையாகி விட்டது. Life has changed. வாழ்க்கை மாற்றி விட்டது. But on the other hand, ஆனால் அதே வேளையிலே as I said, நான் உங்களுக்கு சொன்னது போல the Lord
has not changed. எல்லாம் மாறினாலும் என் ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறார். Now, the thing that I want to speak to you this morning, இந்த காலை வேளையில நான் உங்களோடு கூட பேச போகிறதான வார்த்தை, what is it that you expect from the Lord? ஆண்டவரிடத்திலே நீங்கள் எதிர்பார்க்கிறது என்ன? Whatever you expect from the Lord, ஆண்டவரிடத்தில் நீங்க என்னவெல்லாம் எதிர்பார்க்கிறீர்கள்? how does He answer to your prayers? அப்படி எதிர்பார்க்கிற உன்னுடைய ஜெபத்துக்கு அவர் எப்படி எல்லாம் பதில் அளிக்கிறார்? And I'm going to speak to you about 3 men which I already had spoken once. ஏற்கனவே உங்களோடு கூட நான் பேசி இருக்கிறதான ஒரு 3 மனிதர்களை குறித்து நான் திரும்ப உங்களுக்கு சொல்ல And the போகிறேன். 3 men was like this. இந்த 3 பேரும் இப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள். One was looking for something that he knew, but then he received more than what he was looking for. தான் ஒருவன் எப்படி என்று கேட்டால் தான் தேடுகிறது என்னதென்று தெரிந்தும் அவன் தேடினதை காட்டிலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டவன். One was looking to receive something and more than what he looked for. இன்னொருவன் எப்படி என்று கேட்டால் அவன் தேடிக்கொண்டிருந்ததை காட்டிலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டவன். And there was a third person who was just visiting somebody, but he looked for nothing but ended as a victorious person. இன்னொருவன் எப்படி என்று கேட்டால் ஒருவரை பார்க்க சென்று ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே பெரிதான காரியத்தை பெற்றுக்கொண்டு சென்றவன். I want you to read with me from the 1 Samuel chapter 9. 1 சாமுவேல் 9வது அதிகாரம் Verse 1 to 4. 1லிருந்து 4 வசனங்கள். We read in that particular chapter. அந்த குறிப்பிட்ட வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். Here there was a man of Benjamin whose name was Kish. பென்யமீன் கோத்திரத்தாரிலே கீஸ் என்னும் பேருள்ள, And he was the son of Abil அவன் அபியாவின் மகன், and the son of Zerah, சேராரின் புத்திரன், the son of Bechorath, பெக்கோராத்திற்கு பிறந்த சேராரின் புத்திரன், the son of Aphiah, அபியேலின் குமாரன், a Benjaminite, a mighty man of power. பென்யமீன் கோத்திரத்திலே கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான மனுஷன். When I read this scripture, இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கும் பொழுது I want you to understand நீங்கள் ஒரு காரியம் விளங்கிக் கொள்ள வேண்டும். that God knows the genealogy of your family. உங்கள் குடும்பத்தினுடைய பரம்பரையே கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனக்கெல்லாம் எங்க தாத்தாவுக்கு மேல தெரியாது. எங்க தாத்தாவுக்கு மேல அவருடைய பேர் என்னன்னு தெரியாது. பாட்டான் எங்க தாத்தாவுடைய அப்பா அம்மா பேர்லாம் எனக்கு தெரியாது. எங்க தாத்தாவுடைய அப்பா அம்மா பேரெல்லாம் தெரியாது. தாத்தா வரைக்கும் தான் தெரியும். தாத்தா வரைக்கும் தான் தெரியும். ஆனா இங்கே சொல்லும்போது இங்கே சொல்லப்படும் 6 தலைமுறை சொல்றாரு. He is talking about 6 generations. 6 தலைமுறைகளை அவர் சொல்றார். I mean only 6 generations he has meant. 6 தலைமுறை வரைக்கும் தான் mentioned, குறிப்பிடப்பட்டிருக்கிறது. But God knows all the generations. ஆனால் கர்த்தருக்கோ அவனுடைய எல்லா பரம்பரையும் பற்றி So அறிந்திருக்கிறார். as you listen to me, இந்த காலைவேளையில் என்னுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது never feel that nobody knows you, that nobody cares for you. என்னை பத்தி யாருக்கும் ஒண்ணும் தெரியாது, நீ யாரும் பொறுப்பா பார்த்துக்கிட மாட்டேங்க, நாங்க கரிசனை இல்லைன்னு சொல்லி யாரை He குறித்து knows your generations. உங்க பரம்பரையே அறிந்திருக்கிற கர்த்தர். Even from the very beginning of the creation. இந்த சிருஷ்டிப்பினுடைய ஆதியிலே நீங்கள் பார்ப்பீர்களேனா உன்னுடைய ஃபேமிலி ட்ரீ எப்படிப்பட்டதுன்னு அவருக்கு தெரியும். உன்னுடைய பரம்பரையானது எங்கிருந்து ஆரம்பித்து எப்படி வளர்ந்திருக்கிறது என்ற காரியம் In தெரியும். the Matthew's gospel, மத்தேயு சுவிசேஷத்திலே there are 42 generations that have been mentioned. 42 தலைமுறையை குறித்து 14 14 14 14 14 14 3 இந்த தலைமுறையாய் வழியாய் வந்தவர் தான் இயேசுநாதர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த தலைமுறையாய் வந்தவர் தான் இயேசுநாதர் என்று So சொல்லப்பட்டிருக்கிறது. this is what we read here. இங்கே நாம் வாசிக்கிற காரியம் He's என்னவென்றால் talking about Kish. அது கீஸ் என்பவனை குறித்து And சொல்லப்பட்டது. then it also tells me as to how he was. அவன் எப்படிப்பட்டவன் என்பதையும் இந்த வசனம் அங்கே He சொல்லுகிறது. was a mighty man of power. அவன் மகா பராக்கிரமசாலியான மனுஷன். And then he had a son. அவனுக்கு ஒரு குமாரன் இருந்தான். And son's name was Saul. அவனுடைய குமாரனுடைய பெயர் சவுல். And the Bible says வேதம் he was சொல்லுகிறது a choice young man, அவன் சௌந்தரியமான வாலிபன். goodly looking. அவன் பார்வைக்கு சௌந்தரியமான. There was not among the children of Israel a goodlier person than he. இஸ்ரவேல் புத்திரரே அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் அழகுள்ளவன் எவனும் And இல்லை. from his shoulders and upward he was higher than any of the people. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். So அப்பா பராக்கிரமசாலி, அப்பா மகா பராக்கிரமசாலி, மகன் சௌந்தரியவான், மகன் சௌந்தரியவான், உயரமானவன். உயரமானவன். So nobody could measure up to this family. இந்த குடும்பத்தை குறித்து யாரும் இப்படித்தான் அளவு சொல்லிடவே முடியாது. Then comes in the verse 3, மூன்றாவது வசனத்திலே வரும்பொழுது and the asses of Kish Saul father were lost. சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணா போயிற்று. So it does not matter how big our
handsome and how powerful or mighty you are, எவ்வளவு மகா பராக்கிரமசாலியா இருந்தாலும் சௌந்தர்யவானா இருந்தாலும் அழகுள்ளவனா இருந்தாலும் உயரமுள்ளவனா இருந்தாலும் there can be losses in your family. உங்களுடைய குடும்பங்களில் இழப்பு என்று சொல்லி இருக்கிறது. அப்போ கழுதை காணாம போச்சு. கழுதை இங்க காணாம போயிடுச்சு. யாருடைய கழுதை? யாருடைய கழுதை? பராக்கிரமசாலியுடைய கழுதை. பராக்கிரமசாலியினுடைய கழுதை. அழகான மகனுடைய வீட்டு கழுதை. அழகான மகனுடைய வீட்டு கழுதை. தேசத்திலேயே உயரமானவனுடைய கழுதை. தேசத்திலே உயரமானவனுடைய So கழுதை. it really does not matter what your influence is. உன் செல்வாக்கு, உன்னுடைய அந்தஸ்து இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, You can still have losses in your life. அப்படி இருக்கிறவர்களுடைய குடும்பங்களிலும் இழப்பு என்று வருகிறது. As I speak to you, நான் இன்றைக்கு உங்களோடு பேசிக்கொண்டு I know there are people who have lost something. உங்களில் பிரியமானவர்கள் இழந்த குடும்பங்கள் அநேகம் உண்டு. You might have lost a job. ஒரு வேலை இழந்திருக்கலாம். You might have lost your clothes. உங்களுடைய நெருக்கமானவர்கள் இழந்திருக்கலாம். You might have lost your jewels. உங்களுடைய நகைகளை You இழந்திருக்கலாம். might have lost something very precious. உங்களுக்கு விலையேறப்பட்டதா இருக்கிற அநேக காரியங்கள் Your influence could not stop you from losing them. இந்த செல்வாக்கு உள்ளவனா இருக்கிறேன்னு எனக்கெல்லாம் இழப்பு வராத அந்த இழப்பை தடுக்க முடியலையே. So there are people who are listening to me that have lost something. இதையால் இழந்து போய் காணாமல் போய் இருக்கிற அநேக குடும்பங்கள் இங்கு உண்டு. So what happened this man? இந்த மனுஷனுக்கு என்ன நடந்தது? So the asses were lost. இப்பொழுது கழுதை காணாமல் போயிற்று. And Kish said to Saul his son, இப்போது கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, take now one of the servants with you and arise and go seek the asses. நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்று சொல்லு. So this morning இந்த காலை வேளையில God is telling you, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், if you have lost something, எதையாயிலும் ஒன்று இழந்து போயிருந்தால் அப்படியே அமைதியா இருக்காதே, அப்படியே அமைதியா இருக்காதீங்க, எழுந்திருங்க, go and look for it. அதை தேட ஆரம்பி. So he tells his son, தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிறார், take one of the servants உன் வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக்கோ, and go, arise and go seek the asses. கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். And then in verse 4, நான்காவது வசனம், they went to 5 different countries. 5 விதமான நாடுகளை கடந்து போனார்கள். They went through Mount Ephraim, மவுண்ட் எப்ராயிம் மலைகளுக்கு அவர்கள் போனார்கள். passed through the land of Shalisha. சலிஷா நாட்டை கடந்து போனார்கள். They passed through the land of Shalim, சாலீம் நாட்டை கடந்து போனார்கள். and he passed through the land of Benjaminites, பென்யமீன் நாட்டை கடந்து போனார்கள். and they found them not. அங்கே அவர்கள் கழுதையை காணவில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கழுதை they left the house of the owner, இந்த வீட்டு சொந்தக்காரனுடைய வீட்டை விட்டு வெளியே and வந்துட்டு they had traveled so fast and so long. இவ்வளவு தூரம் நாடு நாடா அந்த கழுதையை தேடி சுத்துகிறார். 4 countries, 4 நாடுகளை கடந்து and they were not able to find. அந்த கண்டுபிடிக்க முடியல. And then in this 5th verse, 5ஆம் வசனம் சொல்லுகிறது, and they were come to the land of Zuph. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது, And then Saul said to his servants, சவுல் தன்னோடு இந்த வேலைக்காரனை நோக்கி, come on, let us go. நாம் திரும்ப போகலாம் வா. We have looked for our asses in 5 countries, 5 நாடுகள்ல நம்ம அப்பாவுடைய கழுதை காணலன்னு தேடி தேடி and we have not found our asses. தேடியும் கண்டுபிடிக்கல. Lest my father leave caring for the asses and take thought of us. என் தகப்பன் கழுதைகளின் மேல் உள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். There have been times in our own lives நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள் we look for the things that we lost, நாம் இழந்து போனதை அப்படியே தேடிக்கொண்டே போறோம். and we have gone here and there and there and there in many places. அங்க இருக்குதா, இங்க இருக்குதா, அங்க இருக்குதான்னு சொல்லி பல இடங்களிலே தேடுகிறோம். Sometimes we have lost our salvation. சில சமயத்துல நம்ம ரட்சிப்பை காத்து இழந்து விடுகிறோம். Sometimes we have lost our giftings. சில சமயம் நம்முடைய வரங்களை இழந்து விடுகிறோம். Sometimes we have lost of the Holy Spirit. சில சமயங்களில் பரிசுத்த ஆவியவே இழந்துறோம். So we have lost so many things, இப்படி பல காரியங்கள் இழந்து விட்டு and then we look for them அதுக்கு பிற்பாடு அதை தேட ஆரம்பிக்கிறோம். somehow to find them. எப்படியாவது அதை கண்டுபிடிச்சிரணும். But what happens என்ன நடக்குது when தெரியுமா? you are not able to find it 1, 2, 3, 4, 5 countries? ஒரு நாடு, 2 நாடு, 3 நாடு, 5 நாடுகளை தேடி Then we பார்த்துட்டு come to a conclusion. அதுக்கு அப்புறமா ஒரு முடிவுக்கு வரும். போதும்பா போதும், போதும்பா தேடி கிடைக்கல, தேடி கிடைக்கல, இனி நம்ம அப்பா நம்மளை பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சிடுவார். இனி அப்பா நம்மளை பத்தி Let கவலைப்படாத, us go. நாம் திரும்பி But I போவோம். thank God for a beautiful servant. அந்த அருமையான வேலைக்காரனுக்காய் நான் கர்த்தரை So துதிக்கிறேன். he said, அப்புறம் அந்த வேலைக்காரன் and சொல்றான், he said unto him, அதற்கு அவன், behold, now there is in this city a man of God. இந்த
பட்டணத்திலே ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார். and he is an honorable man. அவர் பெரியவர். All that he saith cometh surely to pass. அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் Now நடக்கும். let us go to him. அங்கே போவோம். Per adventure he can show us our way that we should go. ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார். ஒருவேளை இன்னும் கூட முழு நம்பிக்கை இல்லை, இன்னும் முழு நம்பிக்கை கிடையாது. ஆனா எப்படி இருந்தாலும் போய் பார்ப்போம். அப்படி ஆயிலும் போய் பார்த்துடணும். So they went there. அந்த இடத்துக்கு அவர்கள் போனார்கள். And I want you to read chapter 9 and 10 when you have the time. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 1 சாமுவேலை வாசித்து பாருங்கள். I want you to understand this chapter இந்த அதிகாரத்தை நீங்கள் நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். because God has got something greater for you than your expectation. நீங்கள் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் இந்த அதிகாரத்திலே தேவன் உங்களுக்கு ஒரு விசேஷித்தமானதை வைத்திருக்கிறார். So in the 10th when we come to the 10th chapter, 10ஆம் அதிகாரத்துக்கு நேராய் வரும்பொழுது so they'd already told the man of God, தேவனுடைய மனுஷனுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட ஐயா எங்க கழுதைகளை காணோம், எங்க கழுதைங்கள்லாம் காண ஐயா, நாங்க அது தேடி வந்திருக்கிறோம், தேடித்தான் நாங்க வந்திருக்கிறோம், please help us find them. எப்படி ஆள அதை கண்டுபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. And before they came to the man of God, அந்த தேவனுடைய மனுஷனுக்கு அவர்கள் வருகிறதுக்கு முன்பாக God spoke to the man of God. அந்த தேவ மனுஷனிடத்திலே கர்த்தர் பேசினார். ஐயா இந்த காலவேளையில உங்களுக்கு சொல்றேன், இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்றேன், when you begin to seek something with so much of earnestness and you go to God about it, நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து தீவிரமாக யோசித்து அதை ஆண்டவரிடத்தில் உற்சாகத்தோட கூட ஊக்கத்தோட நீங்கள் அதை தேவனிடத்தில் தெரிவிக்கும் God will speak to a man of God to tell you and to guide you as to what to be done. நீ எந்த வழியிலே எப்படி போக வேண்டும் என்பதை குறித்து தேவனுடைய மனுஷனுக்கு தேவன் பேசுவார். So God spoke to Samuel. சாமுவேலிடத்திலே கர்த்தர் பேசினார். உங்ககிட்ட ஒருத்தன் வரான், உன்கிட்ட ஒருத்தன் வரான், அழகானவன் வரான், உயரமானவன் வரான், பராக்கிரமசாலி வரான். பராக்கிரமசாலி. These are the things that you need to tell them. இதெல்லாம் இந்த காரியத்தை எல்லாம் நீ அவர்கிட்ட சொல்லணும். So what happened? என்ன நடந்தது? In the first verse of the 10th chapter, 10ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே he did what God asked him to do. கர்த்தர் சாமுவேலை என்ன செய்ய சொன்னாரோ அதையெல்லாம் அவர் செய்தார். First verse says, முதலாம் வசனம் சொல்லுகிறது, then Samuel took a vial of oil and poured it upon his head and kissed him and said, it is not because the Lord hath anointed thee to be the captain over his inheritance. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பி எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. Hallelujah. அல்லேலூயா. Now he had come looking for the asses. இந்த சவுல் தேடி வந்தது கழுதை. ரொம்ப சிம்பிள் கழுதை, எளிமையான ஒரு கழுதை. சாதாரண தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தமிழ்ல இப்படி ஒரு கழுதை கெட்டா குட்டி சோறு. கழுதை கெட்டா குட்டிச்சுவர். அதை யூஸ் பண்ற வரைக்கும் தான் அது மேல ரொம்ப கரிசனையா இருப்பாங்க. அதை உபயோகப்படுத்துற வரைக்கும் தான் அது மேல கரிசனையா இருப்பாங்க. And once the work of the donkey is gone, அந்த கழுதையோட வேலை முடிஞ்சிச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான், அது போட்டு போயிடுவோம். அது பாட்டில் அதை கவனிக்க கூட மாட்டாங்க. அதை கவனிக்க கூட மாட்டாங்க. So here they are coming looking for the asses. இப்படிப்பட்டதான ஒரு கழுதையை தேடி தான் இவர்கள் வந்து இருக்கிறார்கள். What you have lost in your life may be of no value at all. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இங்க எழுந்திருக்கிறது ஒரு மதிப்பில்லாததா இருக்கலாம். But this morning, இந்த காலை வேளையில, on 12th of July, I am telling you, ஜூலை மாதம் 12ஆம் தேதி உங்களுக்கு சொல்லுகிறேன். oh hallelujah, ஹalleluya. I feel that in my spirit. என்னுடைய ஆவியில நான் நன்றாய் உணர்கிறேன். நல்லா உணர்ந்து பேசுகிறேன். நன்றாய் உணர்ந்து பேசுகிறேன். உங்க முகத்தை பார்த்து எனக்கு பேச முடியல. உங்க முகத்தை பார்த்து பேச. So I know that it is God speaking to you wherever you are. நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே தேவன் உங்களோட பேசுகிறார் என்பதை நிச்சயத்தோட What you have lost may be tiny thing, ஒருவேளை நீங்கள் இழந்திருக்கிறது சின்ன காரியமா or a இருக்கலாம், big thing, whatever it may அது be, பெரிய காரியமாய் கூட இருக்கலாம். but you have looked for it, நீங்கள் அதை இழந்ததை தேடி you கொண்டு have not வந்தீர்கள், found it, அதை கண்டுபிடிக்கல, and you have come to look for it. அதை தேடுகிறதுக்காக வந்தீர்கள். But God has a different plan for you. ஆனால் கர்த்தர் உன்னை குறித்து வேறே ஒரு திட்டம் Why வைத்திருக்கிறார். does he have that plan for you? ஏன் அந்த திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார்? Because you are sincere in looking for the thing that you have lost. நீ இழந்து போனதை மிகுந்த கவனமாய் தேடினாயே, அந்த கவனம் அவருக்கு பிடிச்சிருக்கு. சின்ன காரியத்தையே தேடிட்டு இருக்கானே, சின்ன காரியத்தை இப்படி தேடுறானே, கண்டிப்பா அவன் கையில பெருசு கொடுக்கலாம். கண்டிப்பா இவன் கையில பெரிய So what happened here? இங்கே சம்பவித்தது என்ன? On the 10th chapter, 10ஆம் அதிகாரத்திலே early in the morning, அதிகாலையிலே he took the jar of oil தைல குப்பி அவன் எடுத்து and he poured it on this man, இந்த மனுஷன் மேல் அப்படியே வார்த்து, and he anointed Saul as the king
of the people of God. தேவனுடைய ஜனத்தினுடைய சுதந்திரத்தின் மேல் அவனை ராஜாவாக அபிஷேகம் And பண்ணினார். then in verse 2, இரண்டாவது வசனத்திலே it says, அவர் இப்படி when you are departed from me today, நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது you shall find 2 men by Rachel's sepulchre, பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறையிலே 2 மனுஷனை காண்பாய். and they will say unto you, அவர்கள் உன்னை பார்த்து இப்படி சொல்லுவார்கள், the asses which thou wentest to seek are found, நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது. and your father hath left the care of the asses and sorrowed for you. இதோ உன் தகப்பன் கழுதைகள் மேல் இருந்த கவலை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு கொண்டிருக்கிறார். What shall I do for my என் son? மகனுக்காக என்ன செய்வேன் So, என்கிறார். what do they find? அப்ப என்ன நடக்கிறதுங்க? As soon as they left the house, அந்த வீட்டை விட்டு அவங்க புறப்பட்ட உடனே this is what you will hear. நீ இந்த காரியத்தை கேட்பாய். You will receive, or you will be told, whatever you had lost, you will receive. உனக்கு எதெல்லாம் எழுந்து போனதே அதெல்லாம் அகப்பட்டது என்கிற வார்த்தை உனக்கு சொல்லப்படும். And then something else also happened. இன்னொரு காரியத்தையும் அங்க நடக்கும் In என்று the அவர் சொன்னார். 9th verse, 9வது வசனத்திலே this is what we read. அவன் வேத வசனம் இப்படி And சொல்லுகிறது, it was so that when he had turned his back to go from Samuel, அவன் சாமுவேல் விட்டு போகும்படி திரும்பின போது God gave him another heart, and all those signs came to pass that day. தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே I'm நேரிட்டது. so excited this நான் morning இன்னைக்கு ரொம்ப பரவசமா to இருக்கிறேன். tell you this morning. இந்த காலை வேளையில் உங்களுக்கு Oh, இந்த காரியத்தை சொல்லுகிறேன். hallelujah. This is your day. இந்த நாள் உங்களுடைய The நாள். things that you have been expecting, நீங்கள் எதிர்பார்த்து the கொண்டிருக்கிற things that you have been praying for, உங்களுக்கு ஜெபித்து கொண்டிருக்கிற the things காரியங்கள், that you have gone around from place to place looking for. எந்த காரியத்தை எழுந்தாய் அதை ஒவ்வொரு இடமாய் தேடி தேடி I கொண்டிருக்கிறாய். want to tell you from the anointing of God, தேவனுடைய அபிஷேகத்தின் நிமித்தமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், this is the day that you are going to receive the news that what you have been looking for is already found. நீங்கள் தேடி கொண்டிருக்கிற காரியங்கள் அகப்பட்டது என்கிறதான செய்தி இன்றைக்கு நீ கேட்பாய். இப்போ தேடுற காரியத்தை குறித்து நீ கவலைப்படாதபடி, தேடுற காரியத்தை குறித்து கவலைப்படாதபடி, உங்க அப்பா உன்னை பத்தி கவலைப்படுறாருன்ற காரியத்தை குறித்து கவலைப்படு. உன் அப்பா உன்னை பற்றி கவலைப்படுகிறார் என்ற காரியத்தை Hallelujah. குறித்து ஹalleluya. I see the smiles on many faces of those who are sitting and listening to my message. இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டு இருக்கும் போது अनेகருடைய முகங்கள் ஒரு பெரிய சிரிப்பு வருகிறதை Hey, காண்கிறேன். pastor என்ன பத்தி தான் பேசுறாரு? பாஸ்டர் என்ன பத்தி தான் I am பேசுறாரு? the one who lost so many things. நான் தான் நிறைய காரியத்தை இழந்து I am இருக்கிறேன். the one who has been looking for. நான் தான் अनेக காரியங்களை தேடி I am கொண்டிருக்கிறேன். the one that has been seeking for. நான் தான் எதையோ தேடி இன்னும் கொண்டிருக்கிறேன். கிடைக்கலையே. இன்னும் கிடைக்கலையே. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். யோசித்துக் கொண்டிருக்கிறேன். On this 12th July, இந்த ஜூலை மாதம் God is speaking to you கர்த்தர் உன்னோட பேசி from the house of God, தேவனுடைய direct வீட்டிலிருந்து to your heart. உன்னுடைய இருதயத்துக்கு நேராய் பேசுகிறார். எதை தொலைத்தாயோ, எதை தொலைத்தாய், எதை காணாம போட்டிருக்கியோ, எதை காணாமல் எதை போயிருக்கிறாய், தேடி ஓடிட்டு எதை இருக்கிறியோ, தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாயோ, the good news is coming to you ஒரு நற்செய்தி உங்களுக்கு நேராய் that வருகிறது. you have received it. அது அகப்பட்டது. Hallelujah. ஹalleluya. And then அதற்கு பிற்பாடு in the 10th, the 9th verse, 9வது வசனத்திலே பார்ப்பீர்களேனால், not only they received and found, they got the news that the asses had been found. கழுதைகள் கிடைக்கப்பட்டது அகப்பட்டது என்ற செய்தி அவருக்கு அன்றைய தினமே கேட்டது மாத்திரமல்ல, He had already been anointed. ஏற்கனவே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். And then in verse 9, 9வது வசனத்திலே, and it was so that when he had turned his back to go from Samuel, அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது, விட்டு விட்டு கிளம்புறாங்க, வீட்டை விட்டு கிளம்புறாங்க, God gave him another heart, and all those signs came to pass that day. தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. You have been in a lockdown so long. இவ்வளவு காலம் நாம் ஊரடங்குக்குள்ள இருந்துட்டோம். There's a lot of tension there. நிறைய கலக்கங்கள் So உண்டு, much of stress is there. நிறைய மன அழுத்தங்கள் உண்டு, So much of sadness is there. நிறைய மனசுல துக்கங்கள் உண்டு, So much of loss is there. நிறைய இழப்புகள் உண்டு. This morning God is saying to you, இந்த காலைவேளையில கர்த்தர் உங்களுக்கு what is saying to you? என்ன சொல்றா தெரியுமா? நீ இழந்து போனதெல்லாம் இழந்து போனது நான் உனக்கு தருவேன். நான் உனக்கு தருவேன். அன்றைய தினமே அன்றைய தினமே அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது, அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது, தேவன்
அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை Oh, கொடுத்தார். hallelujah. ஹalleluya. This is a time when God is giving you a different heart. இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? தேவன் உனக்கு வேற இருதயத்தை கொடுக்கிற The நேரம். Bible says, வேதம் சொல்லுகிறது, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை அவனுக்கு. சதையான இருதயத்தை அவர் தருவாராம். All hard hearted people, எல்லா கல்லான இருதயம் உள்ளவர்கள், God is just breaking those hearts. அந்த கல்லுகளை எல்லாம் கர்த்தர் உடைத்து போட்டு He is giving you a heart of flesh. அது மென்மையான ஒரு இருதயத்தை தருகிறார். Hallelujah. ஹalleluya. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு கல்லான இதயத்தை, சதையான இருதயம். சதையான இருதயத்தை தருகிறார். Oh, hallelujah. ஹalleluya. This happens today. அது இன்றைய தினமே நடக்கும். அடிக்கடி நான் சொல்றபடி, அடிக்கடி சொல்றபடி, I am not speaking to your emotions. உங்களுடைய உணர்ச்சிகளை தட்டி எழுப்புறதுக்காக நான் பேசுறது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் உங்களை உணர்ச்சி வசப்படுத்துறதுக்கு எனக்கு முடியும். உணர்ச்சி வசப்படுத்துகிறதுக்கு. ஆனா உங்களை உணர்ச்சி வசப்படுத்தினால், உங்களை உணர்ச்சி the வசப்படுத்திட்டா, moment I stop my message, these emotions will go. என்னுடைய செய்தி முடிக்கும் போது உங்க உணர்ச்சி வசப்படுதலும் முடிஞ்சு But போயிடும். I am talking to your heart. ஆனா உங்க இருதயத்தோட பேசுகிறேன். Because I am talking to your heart because God says these things to tell you. இந்த காரியங்களை உங்கள் இருதயத்தோடு பேசுகிறதுக்கு காரணம், இதை சொல்லுகிறவர் கர்த்தராகிய தேவன். God is just breaking your heart. கர்த்தர் உங்கள் இருதயங்களை அப்படி உடைப்பாராக. When He breaks your heart, அவர் உங்கள் இருதயத்தை உடைக்கும் போது He melts it, அதை அப்படியே உருக்குவார், He molds it, அதை அப்படியே வணைந்து கொள்ளுவார், and He will fill it. அதை அப்படியே நிரப்புவார். There is a very beautiful chorus. ஒரு அழகான ஒரு பல்லவி உண்டு. Spirit of the living God. ஜீவனுள்ள தேவ ஆவியே, Spirit of the living God, fall afresh on me. Break me, melt me, mold me and fill me. Spirit of the living God, fall afresh on me. Join me, எல்லாம் சேர்ந்து பாடுமா? ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும், ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும், நோருக்கும் ஊருக்கும் ஊருவாக்கி நீரப்பும், ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். Break me, melt me, mold me and fill me. Spirit of the living God, fall afresh on me. May your hearts be changed totally. இன்றைக்கு உங்கள் இருதயம் வேறே இருதயமாய் மாற்றப்படுவதாக. It shall never be the same heart that you had early this morning. இந்த அதிகாலை வேளையில் இருந்த இருதயம் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடாது. May it be broken. அது உடைக்கப்படுவதாக. May your heart be melted. இந்த காலை வேளையில் அந்த இருதயமானது உருகப்படுவதாக. Only when it is melted,
then it can be molded. அது உருக்கப்பட்டால் தான் அது வணையப்பட முடியும். And when it is molded, அது வணையப்பட்டு விட்டால் then it shall be filled. அதற்கு பிற்பாடு அது நிரப்பப்பட முடியும். Hallelujah. ஹalleluya. I'm asking you this morning, இந்த காலை வேளையில what have you come into the presence of God this morning? இந்த காலை வேளையில தேவ பிரசன்னத்துக்கு எதை தேடி What வந்திருக்கிறாய்? have you sought for? எதை தேடி வந்திருக்கிறாய்? You have sought for very little thing. ஒரு சின்ன காரியத்தை தேடி தான் But வந்திருக்கிறாய். God is not satisfied to give you that very little thing. நீ தேடி வந்த சின்ன காரியத்தை மட்டும் உனக்கு கொடுக்கிறதுல கர்த்தர் பிரிபா இல்ல. As we read in the beginning, ஆரம்பத்தில் நம்ம வாசித்தது போல He wants to give to you more than what you have thought or asked for. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நாம் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் மிகவும் அதிகமாக, exceeding abundantly. மிகவும் அதிகமாய் கொடுக்கக்கூடிய That's what God wants to give to you. அதைத்தான் கர்த்தர் இந்த காலை Now வேளையில் when I say that, நான் அதை சொல்லும் பொழுது I'm not talking only about material things. அது உலக பிரகாரமான காரியத்தை மாத்திரம் நான் சொல்லல. Now God wants to give to you a very special anointing upon you. உங்கள் மேல் தேவன் இன்றைக்கு விசேஷித்த விதமான ஒரு அபிஷேகத்தை God கொடுக்கிறார். wants to give to you the giftings, the gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று God wants to fill your heart and life with the fruit of the Spirit. ஆவியின் கனிகளை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் நிரம்பி இருக்கும்படி He wants to totally change your life in the 3 areas of your life: உங்கள் வாழ்க்கையினுடைய இந்த 3 எல்லைகளிலேயும் ஒரு புதிய இருதயத்தை கொடுக்க. body, soul and spirit. ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே. How does he give? அதை எப்படி அவர் செய்கிறார்? Exceeding abundantly, மிகவும் அதிகமாய் more செய்கிறார். than we think or ask. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நாம் நினைக்கிறதுக்கும் So அதிகமாக. what have you sought for this morning? இந்த காலை வேளையில் எதை தேடி வந்திருக்கிறார்? I know many of you are seeking a lot of things. நிறைய காரியத்தை தேடி இந்த காலை வேளையில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். Let us not only seek them, அவைகளை மாத்திரம் தேடாதபடிக்கு I want you to understand God is greater that to give to you not only what you have sought for but more than you asked for. இந்த காலை வேளையில் நீங்கள் நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் தேடி வந்ததை மாத்திரமல்ல, அதை காட்டிலும் அதிகமாய் உங்களுக்கு கொடுக்க அவர் So வல்லவராய். what happened to this man? இந்த மனிதனுக்கு என்ன He சம்பவித்தது? was looking for the asses, இவன் கழுதை தேடி வந்தான். but he got more than what he looked for. அவன் தேடி வந்ததை காட்டிலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டான். How much more? எவ்வளவு அதிகம்? Exceeding abundantly. மிகவும் அதிகமானது. கழுதைக்கு பதிலா கழுதைக்கு பதிலாக ஒரு சாம்ராஜ்யத்தையே வாங்கி. ஒரு சாம்ராஜ்யத்தையே அவன் வாங்கிட்டான். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. நீ தேடி வந்தது என்னவோ? தேடி வந்தது என்னவோ? ஜீசஸ். Oh, glory to God. I feel the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை நன்றாய் உணர்கிறேன். I feel the power of God in this தேவனுடைய வல்லமையை நன்றாய் உணர்கிறேன். And I know what I'm saying to you right நான் now. சொல்லிக் கொண்டிருக்கிறது என்ன These are என்றால் not my words இது I'm saying to you. என்னுடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லவில்லை. I'm bringing to you word of God so that it will happen to you. இந்த கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு சம்பவிக்கும்படிக்கு அவருடைய வார்த்தையவே பேசிக் கொண்டிருக்கிறேன். தேடி கொண்டிருக்கிறதை நீ காட்டிலும் தேடிக் கொண்டிருக்கிறதை நீ நினையாதவைகளை, நீ நினையாத எதிர்பாராதவைகளை எதிர்பாராதவைகளை உனக்கு அளித்து உனக்கு அளித்து உன்னை உயர்த்துவார். உன்னை உயர்த்துவார். Oh, glory to God. ஹalleluya. Your spiritual life is going to be better. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் மேன்மை அடைய போகிறது. Prayer life is going to be better. உங்கள் ஜெப வாழ்க்கை இன்னும் மேன்மை அடைய போகிறது. Your life of meditation is going to be better. உங்கள் தியான வாழ்க்கை இன்னும் அதிகமாக These are on the spiritual side. இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய On the பகுதிகள். worldly side, இந்த உலக பிரகாரமாய் God is going to bless you with what you need. உங்கள் தேவை என்னவோ அந்த தேவையை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். And when He does that, அதை அவர் செய்யும் பொழுது certain times சில சமயங்கள் He will remove the things that you do not need. உனக்கு தேவையில்லாதது சில சமயத்தை உன்னை விட்டு நீக்கிடுவார். எடுத்து தூக்கி எறிஞ்சிடுவார். எடுத்து தூக்கிடுவார். சாதாரணமா தமிழர் திருநாள்ங்கிற பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள் என்கிற பொங்கல் திருநாள்ல அதுல போகி நாளா, போகி என்று ஒரு நாள் இருக்கிறது. போகி என்கிறதான ஒரு நாள் You உண்டு. know what do they do during that day? போகி என்கிற நாள்ல என்ன செய்வாங்க தெரியுமா? வீட்டுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத சாமானத்தை எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள இருக்கிற தேவையில்லாதவைகள் எடுத்து அது தூக்கி எறிய மாட்டான். தூக்கி எறிய மாட்டாங்க. தூக்கி எறிஞ்சா வேற யாரெல்லாம் எடுத்துக்கிடுவோம். தூக்கி எறிந்தா அதை வேற யாராவது எடுத்துக்கிடுவாங்கன்னு But சொல்லி you know what they do? அவர்கள் என்ன செய்வாங்க They தெரியுமா? put it all out before their house எல்லாம் வீட்டு முன்னாடி கொட்டி and set a bonfire. அதுக்கு பிறகு அதில் அதை எரிச்சிருவாங்க. எரிச்சிடுவான். அதை எரிச்சிருவாங்க. ஏன்னா தனக்கு தேவையில்லாதது தனக்கு தேவையில்லை, வேற யாருக்கும் தேவையில்லை. வேற யாருக்கு தேவை இருக்கக்கூடாது. ஏன் அது தேவையில்லை உங்களுக்கு? ஏன் அது It தேவையில்லை? is not useful. அது உபயோகம் இல்லாத உபயோகமே இல்லை. உபயோகமே இந்த கிடையாது. உபயோகம் இல்லாத ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்? உபயோகம் இல்லாத இதுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கணும் என்றுதான். One time one of the brothers who had a shop stores came and told me, ஒரு கடை வைத்திருக்கிற ஒரு சகோதரர் ஒரு நாள் என்னிடத்துல வந்து இப்படி சொன்னார். ஐயா
எங்கள் கடையில் இப்போதும் சிகரெட்டும் வெத்தலை பாக்கம் தான் ரொம்ப விலை போகுது. சிகரெட் வெத்தலை பாக்கு தான் என் கடையில் ரொம்ப வியாபாரம் ஆகுது ஐயா. அதில் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஜாஸ்தி. ஞாயிற்றுக்கிழமையில ரொம்ப அதிகமாகவே நீங்க வியாபாரம். எனக்கு என்ன ஐயா ஆலோசனை சொல்றீங்க? நீங்க என்ன ஆலோசனை சொல்றீங்க? நான் கேட்டேன். அப்போ நான் கேட்டேன், டு யூ ஸ்மோக்? நீ சிகரெட் பிடிப்பியா? சிகரெட் பிடிக்கிறியா? நீ சிகரெட் பிடிப்பியா? நீ அந்த வெத்தலை பாக்கு போடுறியா? நீ அந்த வெத்தலை பாக்கு போடுவியா? ஏன் போடுறதில்ல? ஏன் போடுறதில்ல? ஐயா அது உடம்புக்கு கெடுதி. அது உடம்பு கெடுதி. ஐ திங்க் இட் இஸ் சின். அது பாவம். நான் சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், நீ சாப்பிடாதது நீ சாப்பிடாதது அது உடம்புக்கு கெடுதின்னு சொல்றது. அது உடலுக்கு How கெடுதி. can you give it to somebody? அதை போய் மற்றவங்களுக்கு எப்படி கொடுப்ப? So he decided not to sell these cigarettes and things like that. இந்த ஆலோசனைக்கு புகையிலை காரியங்கள், tobacco things he stopped. இந்த ஆலோசனைக்கு பிற்பாடு புகையிலை காரங்கள் மற்ற காரியங்களை நிறுத்திட்டார். And he told me, அவர் சொன்னார், ஐயா அதுதான் ரொம்ப காலங்காத்தால வியாபாரம் ஜாஸ்தி. அதுதான் காலையில வியாபாரம் அதிகமாகக்கூடியது. And you know what happened? என்ன நடந்தது தெரியுமா? When he stopped that, அந்த புகையிலை எல்லாம் நிறுத்திட்ட 2-3 நாள் அப்படிதான் இருந்துச்சு. 2-3 நாள் அப்படிதான் இருந்துச்சு. என்னப்பா சிகரெட் இல்லையா? சிகரெட் இல்லையாப்பா? வெத்தலை இல்லையா? வெத்தலை இல்லையா? என்னப்பா கடை? என்ன கடை இது? You know what happened? என்ன நடந்தது தெரியுமா? People started flocking to his shop. அவருடைய அந்த அந்த கடை அப்படியே மொய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. We began to stock many other things. மற்ற காரியங்களை எல்லாம் உபயோகமுள்ள காரியங்களை அவர் படுத்த ஆரம்பித்தார். And people really came to buy a lot of other things. ஜனங்கள் மற்றவர்கள் உபயோகமான காரியங்களை வந்து கடையில வாங்க ஆரம்பித்தார். அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தாரு. கொஞ்ச நாள் பார்த்தாரு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை half day வச்சிட்டு இருந்தார். ஞாயிற்றுக்கிழமை பகுதி நேரம் வச்சிட்டு இருந்தார். So he decided. அதனால அவரு ஒரு தீர்மானம் பண்ணார், ஞாயிற்றுக்கிழமை தானே வியாபாரம் ஜாஸ்தி. ஞாயிற்றுக்கிழமை தானே வியாபாரம். அதனால தானே I go and open the store after the service. ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு அதனால தான் கடை கூட திறக்கிறேன். So he said. அவர் சொன்னார், வெத்தலை சிகரெட் எல்லாம் சரி கட்டிட்டார் ஆண்டவர். வெத்தலை புகையில காரியத்துல எல்லாம் கர்த்தர் சரி கட்டிட்டாரு. So Sunday எப்படி ஞாயிற்றுக்கிழமை க்ளோஸ் பண்ணி தான் பாப்போமே. ஒரு நாளுக்கு மூடி தான் பாப்போமே. He closed the shop 2-3 days. 3 weeks. 2-3 வாரங்களாக ஞாயிற்றுக்கிழமைகளில கடை மூடிட்டாரு. Monday கடையில கூட்டம் போய்க்கும். திங்கட்கிழமையில கடையில வியாபார கூட்டம் அதிகமாயிடும். அப்பா கடை ஞாயிற்றுக்கிழமை போட்டு ஞாயிற்றுக்கிழமை கடையை பூட்டிட்டு வேற எங்கேயும் போக முடியாது. வேற எங்கேயும் போக He முடியாது. can come to you only. உன் கடைக்கு மட்டும் தான் வருவோம். So sometimes சில நேரம் God will remove the things from you what you don't need. உனக்கு தேவையில்லாத உபயோகம் இல்லாத கர்த்தர் நீக்குவார். Why does he do that? ஏன் அதை செய்றார் தெரியுமா? To give you the other spiritual blessings to you more abundantly. இன்னும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உனக்கு அபரிதமாய் தரும்படிக்கு அதை Hallelujah. ஹalleluya. So when you come to the Lord with expectation, தேவனிடத்தில் எதிர்பார்ப்போடு நாம் கடந்து of the வரும்போது things that you had lost, நீங்கள் இழந்து போனவைகளை குறித்து he will not only give to you what you had lost, நீங்கள் இழந்து போனவைகளை அவர் திரும்ப கொடுக்கிறது மாத்திரமல்ல, then he will give you things more abundantly. அதை காட்டிலும் அதிகமான காரியங்களையும் கர்த்தர் நமக்கு Secondly, தருவார். இரண்டாவதா I'm going to talk to you about another man. இன்னொரு மனுஷனை குறித்து உங்களோட பேச விரும்புகிறேன். Now he was looking to receive something, எதையோ ஒன்றை பெற்றுக்கொள்கிறதுக்காக வந்தவன். and that is what we read in the book of Acts அப்போஸ்தலர் நடபடிகளில் அதை குறித்து in வாசிக்கிறோம். the 3rd chapter. மூன்றாவது அதிகாரம். Here is a crippled man, lame man, இங்கே ஒரு சப்பானியா இருக்கிற ஒரு and he மனுஷன். is a crippled man or a lame man from the birth, அவன் தாயின் வயிற்றில் இருந்த போதே அவன் சப்பானியா இருந்தான். and he always sat down near the gates of the church. அந்த ஆலயத்துடைய வாசலில் எப்போது உட்கார்ந்து கொண்டு, And when he was sitting at the gate, அந்த வாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது Peter and John were about to enter the church. பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்குள்ளே நுழைகிற அந்த And the நேரம். Bible says, வேதம் சொல்லுகிறது, this man, when seeing Peter and John about to go into the temple, he asked an alms. பேதுருவும் யோவானும் அந்த ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதை கண்டு அவனிடத்தில் பிச்சை கேட்டான். So he was expecting something that he will receive. அவன் ஏதாவது கிடைக்குமான்னு எதிர்பார்த்து காத்திருந்தான். And then the word of God says, அப்ப வேத வசனம் சொல்லுகிறது, and Peter, fastening his eyes upon him with John, said, look on us. பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார். இது சொன்ன உடனே இந்த வார்த்தையை சொன்ன their உடனே expectation became so great. இவனுக்கு இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாயிடுச்சு. ஏதோ கிடைக்கும், ஏதோ ஒண்ணு கிடைக்க ஆள் போகுது. ரெண்டையும் பார்த்தா ஆளாங்க ரெண்டு பேரையும் பார்த்தா பிரமாதமா இருக்காங்க. நல்ல பிரமாதமா இருக்காங்க. And they've already asked me to look at them. என்ன நோக்கி பாருன்னு சொல்லி வேற சொல்லிட்டாங்களே. So I'm going to get something really big. இன்னைக்கு நிச்சயமா ஒரு பெரிய தொகை எனக்கு கிடைக்கும். And so the word of God says, வேத வசனம் சொல்லுகிறது, 5th verse, 5வது வசனம், and he gave heed unto them, expecting to receive something of them. அவன் அவர்களிடத்திலே ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி ஏதாயிலும் கிடைக்கும். ஏதாகிலும் கிடைக்கும். I'm not going to be disappointed. நான் நிச்சயமா ஏமாற்றம் அடைய மாட்டேன்.
I've been sitting here all for a long time, ரொம்ப காலமா இந்த வாசல்ல தான் உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். and whenever I ask some people, யார்கிட்டயாவது நான் பிச்சை கேட்கும்போது some people will give me something, சில பேர் சில பொருளை கொடுப்பாங்க. some people just go away. ஏன்னா கேட்டு சில பேர் பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. ஆனா யாரும் என்ன பாருன்னு இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. என்ன நோக்கி பாருன்னு யாருமே என்கிட்ட Here இதுவரைக்கும் are two men. ஆனா இங்க ரெண்டு பேர் They've said, look at me. என்னை நோக்கி பாரு என்று I am going to get something. நிச்சயமா எனக்கு ஏதோ ஒன்று கிடைக்க And போகிறது. then came the shocking, disappointing words. அதற்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா அவன் எதிர்பார்ப்புக்கு அப்படியே அதிர்ச்சி கொடுக்கிற ஒரு வார்த்தையை அவர்கள் கேட்டான். Peter said, அப்பொழுது பேதுரு, silver and gold have I none. பொல்லும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை. So I think the people who came to the temple, இப்போ இது அந்த வசனத்தை வைத்து பார்க்கும்போது அந்த ஆலயத்துக்கு வருகிறவர்கள் எல்லாம் whenever they gave alms to this man, இந்த மனிதனுக்கு பிச்சை கொடுக்கும்போது they probably had given him silver coins and gold coins. அவர்கள் எதை கொடுத்திருப்பாங்க நான் நம்புறேன்னு கேட்டா வெள்ளி காசு அல்லது தங்க காசை கொடுத்திருப்பாங்க. Because usually when they come to church, they're always with a generous heart. அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது அவர்கள் எப்பொழுதுமே தாராள மனப்பான்மை உடையவர்கள் தான். So here Peter says, இங்க பேதுரு சொல்றாரு, silver and gold have I none, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லப்பா, but I have got something. ஆனால் உனக்கு ஒரு காரியம் எங்க கிட்ட இருக்குது. I will give you what I have. எங்களுக்குள் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன். So he must have been ready now. இப்போ ஒரு ஆயத்தமாகி விட்டான். Hey, நமக்கு ஏதோ கிடைக்கும். நமக்கு ஏதோ ஒன்னு கிடைக்க போகுது. Something great is going to come to me. ஒரு பெரிய காரியம் நமக்கு கிடைக்க போகுது. So what did it happen? இப்போ என்ன சம்பவித்தது என்று But கேட்டா, such as I have give I thee. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னான். Here he has been begging all these days. இவ்வளோ நாட்களாக பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன். People will lift him up and bring him there and make him sit. ஜனங்கள் என்ன செய்வாங்க கேட்டா இவனை கொண்டு வந்து அந்த வாசல்ல வைத்து விடுவார்கள். And in the evening they would take him back. சாயங்காலத்துல பாத்தீங்கன்னா அவனை திரும்ப அவன் இடத்துக்கு And கொண்டு there போய் would be a cloth before him. அதுக்கு முன்பாக அவனுக்கு முன்பாக ஒரு துணி போடப்பட்டிருக்கும். People will give him the money. ஜனங்கள் அந்த துணி சாயங்காலம் அந்த துணியை எடுத்து கட்டிட்டு போயிடுவாங்க. சாயங்காலம் துணியை கட்டிட்டு அவர் போயிடுவார். That is how he has been all these இப்படிதான் days. இவ்வளவு காலமா அவருடைய வாழ்க்கை. But here, ஆனா இப்போ when Peter and Paul, பேதுருவும் Peter and John, யோவானும் when they saw them, அவர்களை பார்த்த பொழுது, so Peter said, பேதுரு சொல்றார், அப்பா என்கிட்ட வெள்ளியும் கிடையாது பொண்ணும் கிடையாது, என்கிட்ட வெள்ளியும் கிடையாது பொண்ணும் ஆனா கிடையாது, என்கிட்ட இருக்கிறது நான் தரேன், என்கிட்ட இருக்கிறத உனக்கு தரேன். And then he said, சொல்றாரு, in the name of Jesus of Nazareth, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே rise up and walk. நீ எழுந்து நட என்று சொன்னார். Oh, hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Again I want to say to you, மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், I think many of you are saying, நீங்கள் hey ஐயா என்ன பத்தி தான் பேசுறேன், ஐயா என்ன பத்தி தான் இன்றைக்கு எனக்கு பேசுறேன், நடக்க முடியல, எனக்கு நடக்க உட்கார்ந்து இருக்கிறேன், பொருள் இல்ல, பணம் இல்ல, இவர் வந்து என்ன பாருன்னு வேற சொல்லிட்டாரு, இவர் வந்து என்ன பாருன்னு வேற ஏதோ கிடைக்கும்னு நினைச்சேன், ஏதோ கிடைக்கும்னு நினைச்சேன், அதுவும் இல்லன்றாரு, அதுவும் இல்லன்றாரு. But now, ஆனா இப்போ his words are coming to me so powerfully. அவருடைய வார்த்தை இப்போ எனக்கு நேராய் வல்லமையாய் வருகிறது. What kind of a powerful word comes to me? அவரிடத்தில் வந்த வல்லமையான வார்த்தைகள் என்ன? In the name of Jesus, rise up and walk. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. He had never walked in his life. இதுவரைக்கும் அவன் வாழ்க்கையில நடந்ததே கிடையாது. சகோதரா சகோதரி, சகோதரா சகோதரி, சிறு பிள்ளைகளே, இன்னைக்கெல்லாம் குடும்பமா வீட்ல உட்கார்ந்து இருக்கீங்க, குடும்பமா வீட்ல I want to உட்கார்ந்து tell you, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், whatever area that you had been lame, எந்தெந்த வாழ்க்கையோட எந்தெந்த பகுதிகளெல்லாம் நடக்க முடியாத சப்பானியா இருக்கிறாயோ, ஒருவேளை அது பொருளாதாரத்துல சப்பானியா இருந்திருக்கலாம், பொருளாதாரத்துல சப்பானியா இருக்கலாம், பரிசுத்த வாழ்க்கையில சப்பானியா பரிசுத்த இருந்திருக்கலாம், வாழ்க்கையில சப்பானியா இருக்கலாம், மற்ற எதுல எனக்கு தெரியாது, எந்த பகுதியில நீ சப்பானியா, ஆரோக்கியத்துல சப்பானியா இருந்திருக்கலாம், ஆரோக்கியத்துல சப்பானியா, உறவுகளிலே சப்பானியா, உறவுகளிலே சப்பானியா you இருக்கலாம். have been lame from the very beginning of your life. உங்க வாழ்க்கையினுடைய ஆரம்பத்துல இருந்தே நீ சப்பானியா தான் இருக்கலாம். You had never moved, இதுவரைக்கும் நீ அசையவில்லை, never walked. நடக்கல. God is saying to you, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, God is saying to you, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, rise up and walk, நீ எழுந்து நட, rise up and walk, எழுந்து நட, rise up and walk. எழுந்து நட. And then the word of God says, வேத வசனம் சொல்லுகிறது, and he took him by the right hand and he lifted him up. வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான். And then the word says, வேத வசனம் and சொல்லுகிறது, immediately his feet and ankle bones received strength. உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. Oh, hallelujah. ஹalleluya. I feel that your ankles உங்களுடைய கரடுகளும்
receiving strength right now. இன்றைக்கு ஒரு பலனை பெற்றுக்கொள்ள போகிறது. நடக்க முடியாத உன் வாழ்க்கை, நடக்க முடியாத வாழ்க்கை, நிக்க முடியாத உன் வாழ்க்கை, நிற்க முடியாத ஒரு வாழ்க்கை, மூவ் பண்ண முடியாத உன் வாழ்க்கை, அசைக்கப்பட முடியாத ஒரு right வாழ்க்கை. now a special strength is entering into your ankles. உங்களுடைய கணுக்களுக்கு நேராய் ஒரு புதிய ஒரு பலன் நேராய் வந்து கொண்டிருக்கிறது. His ankle bones received strength. கால்களும் கரடுகளும் பலன் Why கொண்டது. was he not able to walk? இதுக்கு முன்பாக ஏன் அவனால் நடக்க முடியல? There was no strength in his ankle bones. அவனுடைய காலிலும் கரடுகளிலும் பலனே So கிடையாது. now he receives the strength in his ankle bones. இப்போ அவனுடைய கரடுகள் எல்லாம் நன்றாய் பலன் கொண்டது. So what happens to him? இப்போ என்ன நடக்கிறது? Verse 8 says, 8ஆம் வசனம் சொல்லுகிறது, and he leaping up stood and walked and entered with them into the temple. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே தேவாலயத்திற்குள் Walking and பிரவேசித்தான். leaping and praising God. குதித்து எழுந்தான், நடந்தான், தேவாலயத்துக்குள்ளே Oh, பிரவேசித்தான். hallelujah. ஹalleluya. May you have that experience right now. இப்பொழுதே இந்த அனுபவம் இந்த காலை வேளையில உங்களுக்கு நேரிடுவதாக. What kind of an experience? எப்படிப்பட்ட அனுபவம் தெரியுமா? Walking, நீ நடந்து leaping, குதித்து praising God. தேவனை துதித்து, But before those three things, இந்த மூன்று காரியங்களுக்கு முன்பாக standing up நீங்க எழுந்து and walking. நடந்து, Oh, hallelujah. ஹalleluya, Leaping, standing, walking. குதித்து எழுந்து நின்று நடந்து, And then அதுக்கு பிற்பாடு walking, leaping, praising God. நடந்து குதித்து தேவனை துதித்து. May this happen to you right wherever you are. இப்பொழுதே நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த அனுபவங்களை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவாரா? So what happens here? இங்க என்ன Here சம்பவிக்கிறது? is a man who looked for something, ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து வந்தவன் but he received more than what he looked for. எதை தேடி வந்தானோ அதை காட்டிலும் அதிகமானதை பெற்றுக்கொண்டவன். Hallelujah. ஹalleluya. முதல் மனுஷன் காணாம போனதை தேடினான், முதல் மனிதனை பார்த்து அவன் காணாமல் போனதை ஆனா தேடினான். கிடைச்சதோ கிடைச்சதோ mind boggling. அது நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு. Second person, இரண்டாவது நபர் ஏதோ கிடைக்கும் நினைச்சான், ஏதோ கிடைக்கும் நினைச்சான். ஆனா கிடைக்கும் நினைச்சது மட்டும் இல்ல, கிடைக்கும் நினைச்சது மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சம்பவம் நடந்தது. அவன் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு Somehow I feel in my heart to tell you, இந்த காலை வேளையில் இப்படி என்னுடைய உள்ளத்தில் உங்களுக்கு சொல்லும்படி the உணர்கிறேன். Lord is going to do something in your life that is going to just change your life entirely. உங்களுடைய வாழ்க்கையே முற்றிலுமாய் மாற்றப்படக்கூடியதான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய இருக்கிறார் என்று That is, you are no more going to be the person that you were until you came to this church, or until you came to listen to this word. இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற வரைக்கும் இருந்ததான சப்பானியாய் நடக்க முடியாமல் இருந்து கொண்ட நிலையிலும் அல்லாமல். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Jesus. There is a girl in our church. நம்முடைய சபையில் ஒரு மகள் உண்டு. She has written a testimony. அவர் ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். What she wrote was this: இந்த லாக்டவுன் பெரிய சிறிய தொழில்கள் பல முடங்கி போக காரணமாய் இப்படி முடங்கிய பல தொழில்களில் எங்கள் தொழிலும் ஒன்று. The person who wrote this testimony, இந்த சாட்சியை எழுதி கொடுத்ததான் அந்த அருமையான her சகோதரி. husband is an interior decorator. அவருடைய கணவரானது அந்த இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் பண்ணுகிறவர்கள். எல்லா ஃபங்க்ஷன் சமயத்தில் போய் எல்லாம் டெக்கரேட் பண்றவர். அவருடைய விழாக்களில் போய் சேர்ந்து அப்படி For செய்கிறார். the past 4 months there's no work. 4 மாதங்களாக எந்த ஒரு வைபவங்களும் எங்கள் நடக்கவில்லை. தொழிலும் ஒன்றுமில்லாததினால் மனம் உடைந்து நின்ற பொழுது, எங்கள் தொழில் ஒன்றுமில்லாததினாலே மனம் உடைந்து நாங்கள் நின்ற பொழுது, எங்கள் ஞாபகத்திற்கு வந்த வசனம் சங்கீதம் 34:10, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வசனம் தான் வந்தது. ஜெபித்து நாட்கள் கடந்தன. நான் பொழுதுபோக்காக வீட்டில் அனைவருக்கும் கேக் செய்வது நல்லது செய்து தருவது வழக்கம். ஏன் இதை ஒரு தொழிலாக செய்யக்கூடாது என்று நினைக்க, நண்பர்கள் சிலர் பேக்கரியெல்லாம் மூடியிருப்பதால் கேக் செய்து தர முடியுமா என்று கேட்டார்கள். மனிதன் ஒரு வழியை அடைக்க தேவன் ஒரு வழியை திறந்தார் என்று எண்ணி சரி என்று செய்ய ஆரம்பித்தேன். இன்று பல ஆர்டர்ஸ், வேலை இல்லை, சம்பளம் இல்லை, தொழில் இல்லை, ஆனால் அந்த வீட்டை தேடி இன்று பல ஆர்டர்ஸ் எனக்கு வீடு தேடி வர தேவன் உதவினார். இன்று வீட்டில் இருந்தபடியே கேக் ஆர்டர் எடுத்து செய்கிறோம். கர்த்தரை நோக்கி பார்த்த ஒருவரும்
வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். If you look into my phone, என்னுடைய அலைபேசியை நீங்கள் பார்ப்பீர்கள் there என்றால் are quite a number of testimonies. இப்படி நிறைய சாட்சிகள் உண்டு. Why did I say this? ஏன் இதை சொல்லுகிறேன்? Here is a man who had been unable to move. இங்கே ஒரு மனுஷன் இதுவரைக்கும் நடக்க முடியாதவன். This is exactly happened to Sam and Jayamani. சாம் அண்ட் ஜெயமணிக்கு அவர்களுக்கு இப்படிப்பட்ட சம்பவம் தான் They நடைபெற்றது. could not move anywhere. வேற எங்கேயும் அவங்களால அசைய No முடியல. one to support. யாரும் அவங்களுக்கு உதவவும் முடியல. Jayamani's father is sick. ஜெயமணியினுடைய தகப்பனார் அவர் வியாதிப்பட்டு விட்டார். They are not able to help. அவங்களும் உதவி செய்ய முடியல. And Sam's father is jobless now. இப்போ சாமுனுடைய அப்பாவுக்கும் வேலை கிடையாது. They are unable to help. அவர்களும் உதவி செய்ய முடியல. No help to come from anywhere else. எங்க இருந்து உதவி வர்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது. But God gave them a new idea, new thought. தேவனாகிய கர்த்தர் ஒரு புதிய எண்ணத்தை அவர்களுக்கு கொடுத்தார். I want to tell you, நான் உங்களுக்கு சொல்றேன், as I speak to you this நான் morning, இந்த காலை வேளையில God உங்களுக்கு is opening up new ways of your தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு புதிய வழிகளை in your திறக்கிறார். spiritual life, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் in சரி, your physical life, உங்கள் சரீர in பிரகாரம், your mental life, உங்கள் மனநிலை in சம்பந்தப்பட்ட every area of your life. உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா Oh, எல்லைகளிலும் God is making you to stand up. தேவனாகிய கர்த்தர் உங்களை எழுந்து நிற்க பண்ணுவார். படுத்து கிடக்குற. படுத்து கிடக்கிற, No more lying down. இனி படுப்பது கிடையாது. No more laziness. இனி சோம்பேறி கிடையாது. No more being idle. இனி சோம்பேறியா உட்கார்ந்து You are going to move. நீ முன்னேற போகிறாய். Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Oh, Rabba Shakara. ஆமென். ஸ்தோத்திரம். Oh, Rabba Shikaraya. ஆண்டவரே ஸ்தோத்திரம். Hallelujah. ஹல்லேலூயா. உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைந்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைந்த நான் உயிர் வாழ்கின்றேன். I wish I had more time இன்னும் நேரம் நிறைய இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். because I could share a lot of testimony as well. இப்படி நிறைய சாட்சிகளை உங்களோடு கூட என்னால் பகிர்ந்து கொள்ள முடியும். The third one, மூன்றாவது, he was a person visiting his brothers. தன்னுடைய சகோதரன் வீட்டுக்கு வந்தவன், சகோதரர்களை பார்த்துட்டு போக வந்தவன். சகோதரர்களை பார்த்துட்டு போகும்படிக்கு வந்தவன். Because the brothers are fighting in the army. என்ன சகோதரர்கள் எல்லாரும் யுத்த காலத்தில் யுத்தம் செய்து So கொண்டிருக்கிறார். the father said, அப்ப தகப்பன் சொல்றாரு, "Hey, you have come home. நீ வீட்டுக்கு வந்துட்ட, So go and look at them and bring good news or the news about them." அங்கே யுத்த காலத்தில் இருக்கிற உன் சகோதரர்களை பார்த்து அவங்களை குறித்த நற்செய்திகளை எனக்கு அவங்களை வந்து சொல்லு. பார்த்துட்டு வந்துடு. பார்த்துட்டு வந்துரு. I want you to tell me how they are. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து நான் உங்களுக்கு நான் சொல்ல So விரும்புகிறேன். இவர் கொஞ்சம் பலகாரம் எல்லாம் எடுத்து கொடுத்து இவர் கொஞ்சம் பலகாரம் எல்லாம் எல்லாம் கொண்டு போய் பார்த்துட்டு வான்னு. எல்லாம் கொண்டு போய் பார்த்துட்டு வான்னு So சொல்லி they went. அங்கே போனார்கள். So he went there அங்கே போனான். and so he looked at the brothers இப்ப சகோதரர்களை எல்லாம் பார்த்தான். and they were okay. அவங்க எல்லாம் நல்லா இருந்தாங்க. Now he's returning.
இப்போ திரும்ப வாரான். But while he was returning, அப்படி திரும்ப வருகிற வேளையில something happened. ஒரு காரியம் நடந்தது. There was a great big giant called Goliath. And Goliath said, கோலியாத் சொன்னார், standing there upon the mountain, கோலியாத் அந்த மலை உச்சியின் மேல் நின்று and he was shouting, அவன் கத்திக்கொள்கிறான், உங்களில் யார் எனக்கு விரோதமாய் வந்து யுத்தம் செய்ய முடியும்? உங்களில் யார் எனக்கு விரோதமாய் வந்து யுத்தம் செய்யக்கூடிய, உங்களில் என்ன ஜெயிக்கிறவன் யார்? உங்களில் என்னை ஜெயிக்கிறவன் If யார்? someone could defeat me, ஒரு யாராயிலும் வந்து என்னை ஜெயிச்சிட்டா I will become your slave. நான் உங்களுக்கு உங்களுக்கு அடிமையாயிடுவேன். அடிமையாயிடுவேன். அப்படி இல்லைன்னு சொன்னால், அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்களும் உங்கள் மக்களும் எனக்கு அடிமை. நீங்களும் உங்கள் மக்களும் எனக்கு அடிமைகள் என்று And something happened there. அப்போ ஒரு காரியம் நடந்தது. When he saw those people, அந்த இந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்களை அவன் பார்த்த பொழுது that they were running helter skelter. அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஜனங்களா சிதறி ஓடுகிறார்கள். பல்ல தேய்ச்சிட்டு குச்சி தூக்கி போட்டு போடுறான். பல்ல தேய்ச்சிட்டு இருக்கிற குச்சி தூக்கிட்டு குளிக்க வந்து அப்படியே டவல போட்டு ஓடுறான். குளிக்க வந்து டவலை போட்டுட்டு அப்படியே துவைக்க வந்தவன் ஓடுறான். துவைக்க Everyone is going and hiding. எல்லாரும் ஓடி போய் ஒளித்துக் They கொள்கிறார்கள். were afraid of this great big man. இந்த பெரிய ராட்சசனை பார்த்து அவர்களுக்கு ஒரே பயம். டேவிட் கோவம் வந்துருச்சு. அப்போ தாவீதுக்கு ஒரு கோபம் So வந்துச்சு. he's asked his brothers, தன்னுடைய சகோதரனை பார்த்து ஏன்பா இப்படி ஓடுறாங்க? ஏன் இப்படி ஓடுறாங்க? எப்படி ஓடுறீங்க? ஏன் இப்படி ஓடுறீங்க? உங்களுக்கு எதிர்த்து நிக்க முடியாதா? உங்களை எதிர்த்து நிக்க The முடியாது. brothers say, அப்ப சகோதரர்கள் டேய் சொன்னாங்க, நீ வந்த வேலை முடிஞ்சாச்சு. நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, நீ போ. நீ போ. உனக்கு இதுல சம்பந்தம் இல்ல. உனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. What happened? என்ன நடந்தது? David goes around and asks people. ஜனங்கள் இடத்துல எல்லா இடத்துலயும் போய் ஜனங்கள் இடத்துல And தாவீது finally he goes to the king. கடைசியாக நேரா ராஜா கிட்டே போயிறாரு. He tells king, ராஜா கிட்ட இப்படி சொல்றாரு, ஏய்யா இப்படி விருத்த சேதனம் இல்லாத மனுஷன் தேவனை தூஷிக்கிறானே. இந்த விருத்த சேதனம் இல்லாத மனுஷன் தேவனை Is தூஷிக்கிறான். there no one else in our midst to just bring him down? நம்ம படையில இவனை ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தன் கூட இல்லையா? And then he said, அப்போ அவன் சொல்றான், I will go. நான் போறேன். உடனே ராஜா சொன்னார், அப்ப ராஜா நீ சொன்னான், சின்ன பையன் இளைஞனா இருக்கிறாய். நீ ரொம்ப You இளைஞனா are but young. நீ இளைஞனா இருக்கிறாய். How can you go stand? நீ போய் அவனுக்கு விரோதமா எப்படி சண்டை So போடுவ? he gave a test. அப்ப அவ தாவீது ஒரு சாட்சி சொல்றார். நான் காட்டுக்கு போயிருந்தேன். காட்டுக்கு போயிருந்தேன். எங்க நான் ஆடு மேய்க்கிறவன். I am a shepherd. நான் ஒரு ஆடு மேய்க்கிறவன். There was a bear came and took one of my sheep. நான் அப்படி ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது என் ஆட்டை கவ்வி கொள்றதுக்காக ஒரு கரடி வந்தது. I tore the bear அந்த கரடி அப்படியே நான் கிழித்து போட்டுட்டேன். and I rescued my sheep. என்னுடைய ஆட்டை நான் காப்பாற்றினேன். How did I do that? இதை எப்படி செய்தேன்? When I saw the bear taking one of the sheep, என்னுடைய ஆட்டை ஒரு கரடி எடுத்துக்கொண்டு போகிறதை the நான் கண்டேன். spirit of God came upon me. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே வந்தார். And then a lion came and did the ஒரு விஷயம் சிங்கமும் வந்துச்சு. same. I did the same. அதையே நான் செய்தேன். அப்படி செய்தத நான் அப்படி செய்தனா இந்த விருத்த சேதனம் இல்லாத மனுஷன் இந்த விருத்த சேதனம் இல்லாத I மனுஷன் can do. நான் அவனுக்கும் அப்படி செய்வேன். So ராஜா பார்த்தாரு. இப்போ ராஜா அவனை Oh, பார்த்தார். maybe. ஒருவேளை அவன் செய்யலாம். So he said, அவர் சொன்னார், okay, put all these armors. தன்னுடைய அந்த ராணுவத்து உடைகளை எல்லாம் கொடுக்குறான். இத போட்டுக்கோ. இத போட்டுக்கோ. தலைச்சிரா, தலைச்சீராவை போட்டுக்கோ. மார்க்கவசம், மார்க்கவசத்தை போட்டுக்கோ. எல்லாம் போட்டுக்கோ. எல்லாம் போட்டுக்கிட்டு அவர் போட்டு கொஞ்சம் நடந்து பார்த்தாரு. போட்டபடியே நடந்து பார்த்தாரு. ஐயா இதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது. ஐயா இதெல்லாம் எனக்கு பழக்கம் I இல்லை. cannot do that. இத போட்டு என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. நான் இருக்கிறபடியே போறேன். நான் இருக்கிறபடியே I want to tell you my brothers, நான் அருமையான சகோதரர் சகோதரிகளுக்கு சொல்றேன், யாரும் மத்தவங்கள மாதிரி வேஷம் தரிக்காதே. மற்றவர்களை மாறி Don't வேஷம் try to copy anybody else. மற்றவர்களை எல்லாரையும் பிரதிபலிக்க Be நினைக்காத. who you are. நீ யாரோ நீ Be who யாரு. you are. நீ யாரோ நீ So யாரு. what he said, அவர் என்ன சொன்னான் நான் தெரியுமா? போறேன் ராஜா. நான் போறேன்ப்பா. போய் கடலுக்கு போய் பார்த்தான், கூழாங்கல் எடுத்தான். கூழாங்கல் இருந்துச்சு. And he has got his own அவனுக்கு sling. கவன் இருந்துச்சு அவன் கையில. And so he went there. இந்த கூழாங்கல் கவனோட அங்கே He போனான். stood with the Goliath. அவன் கோலியாத்துக்கு முன்னாடி போய் நின்னான். And Goliath looked at him and said, கோலியாத் அவனை பார்த்த உடனே அவன் கேட்டான், "Hey, என்ன நாய் அடிக்க வந்திருக்கியா?" என்ன நாய் அடிக்கிற மாதிரி வந்திருக்கியே. Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. You know what happened? என்ன நடந்தது தெரியுமா? He just put one stone. ஒரே கல்ல கவனில வைத்து அடித்தான். Actually he collected 5, 5 கூழாங்கற்களை எடுத்தான். but used only one. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் உபயோகித்தான். And the giant came down. அப்பொழுது அந்த ராட்சசன் கீழே விழுந்தான். Oh, hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Here is a man who just came to look at his brothers. தன்னுடைய சகோதரர்களை நலம் விசாரிக்க வந்தவன். அவன் வேலை செய்யறதுக்காக வரல. வேலை செய்யறதுக்கு வரல. அங்க கோலியாத்தை கொல்றதுக்காக வரல. கோலியாத்தை கொல்லுகிறதுக்காக. ஆனால் when he came there, அந்த இடத்துக்கு வந்த when பொழுது he saw somebody, oh hallelujah, blaspheming God, தேவனை தூஷிக்கிறதை யாரோ தூஷிக்கிறதை அவன் கேட்டவன். he could not take it and stand it. அதை அப்படியே சாதாரணமா எடுத்துக்க அவனால முடியல. And he brought the
giant down. அவன் அந்த ராட்சசனை கீழே தள்ளினான். This morning, இந்த காலை வேளையிலே I've told you about 3 people. 3 பேர்களை குறித்து One உங்களுக்கு was looking for the asses, ஒருவன் காணாமல் போன கழுதைகளை but he got more than the asses. அவன் கழுதையை காட்டிலும் அதிகமானதை பெற்றுக்கொண்டவன். Second person, இரண்டாவது நபர் he really expected something, ஏதாயிலும் கிடைக்கணும். ஏதாயிலும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தவன். ஆனா அவனுக்கு கிடைச்சது ஏதாயிலும் இல்ல. அவனுக்கு ஏதாயிலும் கிடைக்கல. அவனுக்கு வாழ்வாதாரமே கிடைச்சது. அவன் வாழ்வாதாரமே கிடைச்சிடுச்சு. ஹalleluya. மூணாவது மனுஷன், மூன்றாவது நபர் எதையுமே எதிர்பார்க்கல. எதையுமே எதிர்பார்க்கல. சும்மா வந்து பார்த்துட்டு போக வந்தான். சகோதரர்களை வந்து பார்த்துட்டு போகவன். ஆனால் அவன் he became the king of the nation. அவன் தேசத்தின் மேல் ராஜாவாக வந்தான். Oh, hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. So this morning, இந்த காலை we வேளையிலே live in a very, very difficult times. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். அடுத்து என்ன நடக்கும் தெரிய அடுத்து மாட்டேங்குது. என்ன நடக்கும் தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கை கூடி, நாள் எண்ணிக்கை கூடி, மரணத்தின் எண்ணிக்கை, மரணத்தின் எண்ணிக்கை, ஜனங்கள் பாடுபடுகிற எண்ணிக்கை, ஜனங்கள் பாடுபடுகிற எண்ணிக்கை, the patient, the hospitals, அவர்கள் நோயாளிகளுடைய எண்ணிக்கை it is increasing day by day. ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே போகிறது. And we do not know when it will touch our home. நம்முடைய வீட்டை எப்போ தொடுன்னு நமக்கு தெரியாது. But let me tell you, ஆனா உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். hallelujah. ஹalleluya. I see several of our people went to the hospital. நம்முடைய சபையில் இருக்கிற அநேக பேர் மருத்துவமனைக்கு போறாங்க. ஒரு 9-10 பேர் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு 10 பேர் 10 people were admitted in the hospital. மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டாங்க. Everyone with symptoms of கொரோனா தொற்றினுடைய அறிகுறியோடு கூட அட்மிட் செய்யப்பட்டவர்கள். But this morning, இந்த காலை I வேளையிலே have good news for you. உங்களுக்கு ஒரு நற்செய்தி கொடுக்கிறேன். None of them have died and everyone is back home. ஒருத்தரும் சாகல, எல்லாரும் சுகமாய் திரும்பி வந்தாங்க. Hallelujah. ஹalleluya. This morning, இந்த காலை வேளையிலே I have a good news for you. உங்களுக்கு ஒரு நற்செய்தி நீ கொடுக்கிறேன். என்னத்தை தேடுற? என்னத்தை தேட? கழுதையை தேடி வந்தால் கழுதையை தேடி வா. கழுதையை காட்டிலும் கழுதையை காட்டிலும் பெரியவற்றை உனக்கு அருளி செய்யும்படி பெரியவற்றை என் உங்களுக்கு தேவன் உன் அருகில் இருக்கிறார். என் தேவன் உன் உன் அருகில் இருதயத்தை மாற்றும்படி, உன் இருதயத்தை மாற்றும். இருதயத்தை சதையாய் உன் மாற்றும்படி, இருதயத்தை சதையான இருதயமாய் மாற்றும். எதிர்காலத்தை வளமுள்ளதாய் மாற்றும்படி, எதிர்காலத்தை வளமுள்ள கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி, கர்த்தருக்கு ஊழியம் கிருபையின் வரங்களால் நிரப்பப்படும்படி, கிருபை வரங்களால் நிரப்பும்படி God is doing something for you. தேவன் உனக்கென்று ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார். ஆளப்பட்ட உன்னை ஆளப்பட்ட உன்னை ஆளுகிறவனாய் மாற்று. ஆளுகிறவனாய் உன்னை மாற்றுகிறார். Hallelujah. ஹalleluya. ஜீசஸ். Oh, hallelujah. நடக்க முடியாத உன்னை நடக்க முடியாத உன்னை நடக்கிறவனாய், நடக்கிறவனாய், குதிக்கிறவனாய், குதிக்கிறவனாய், துதிக்கிறவனாய் குதிக்கிறவனாய் மாற்றி போடுவார். மாற்றி போடுவா. எதுவுமே தெரியாம எதுவுமே தெரியாது, சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போலான்னு வந்த உன்னை சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போலான்ற வந்தவன் கோலியாத்தை வீழ்த்தி கோலியாத்தை வீழ்த்தி ராஜ மகுடத்தை பெற்று ராஜ மகுடத்தை பெற்று கர்த்தர் உனக்கு அருள் தருவார். கர்த்தர் உனக்கு அருள் செய்வார். ஆரம்பத்தில் வாசித்த வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். ஆரம்பத்திலே வாசித்த வசனத்தை வாசித்து நான் உங்களுக்கு முடிக்கிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும், நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகம் நமக்குள்ளே கிரியை செய்கிற, நமக்குள்ளே கிரியை வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. Do you believe that? இதை நீங்க நம்புறீங்களா? If you trust, நீங்கள் அதை நம்பினால் say yes Lord, I do. ஆண்டவரே இதை நான் விசுவாசிக்கிறேன், இதை செய்கிறேன், I commit myself to you Lord. இதற்கென்று என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா. I've been looking for something which I had lost. ஆண்டவரே நான் இழந்து போன எதையோ ஒன்று தேடிக்கொண்டே இருக்கிறேன். But this morning I come to the understanding that I don't have to keep on looking for it 5 countries. ஆண்டவரே இந்த காலை வேளையில இப்போ நான் விளங்கி கொண்டேன், 5 நாடுகள் தாண்டி நான் நீ தேடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 5 நாட்டுக்கு போய் கிடைக்காதது, 5 நாட்டுக்கு போய் கிடைக்காதது. உங்க தேவ மனுஷனை சந்திச்ச உடனே, உங்க தேவ மனுஷனை சந்திச்ச உடனே அந்த கழுதையும் கிடைச்சது, அந்த கழுதையும் கிடைச்சது, ராஜ மகுடமும் கிடைச்சது. ராஜ மகுடமும் கிடைச்சது. I am waiting Lord ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன் ஐயா, to receive what I've been looking for. நான் எதை தேடிக்கொண்டிருக்கிறதோ அதை பெற்றுக்கொள்ளும்படி காத்திருக்கிறேன். ஏதாயிலும் கிடைக்கும் நான் யோசிச்சிருந்தேன், ஏதாயிலும் கிடைக்கும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் நினைச்சதுக்கும் நான் வேண்டிக் கொண்டதுக்கும் மேலே, வேண்டிக் கொண்டதுக்கும் மேலே என்னை எழும்பி குதித்து ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்ய மாற்றி போட்டீரே. எழும்பி குதித்து ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்ய என்னை மாற்றி போட்டுறான். ஒண்ணுமே எதிர்பார்க்காம, ஒண்ணுமே எதிர்பார்க்காம came to the battlefield. ஒரு யுத்த களத்துக்கு வந்தேன். But ஆனா I became the victor and I brought victory to the entire nation. நான் ஜெயாலியாய் மாறினது மாத்திரமல்ல, என் தேசத்துக்கும் ஒரு ஜெயாலியாய் மாற்ற உதவி செய்தேன். Be a victor for the nation. இந்த தேசத்துக்கு நீங்கள் வெற்றி உள்ளவனாயிருங்கள். பிசாசை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். கோலியாத்தை வீழ்த்த, கோலியாத்தை வீழ்த்த கர்த்தர் கிருபை தருவார். கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். அது நிமித்தமாய், அது நிமித்தமாக தேசத்திலே ஒரு மகிழ்ச்சி, தேசத்திலே ஒரு மகிழ்ச்சி, வீட்டிலே மகிழ்ச்சி, வீட்டிலே ஒரு மகிழ்ச்சி, சபையிலே மகிழ்ச்சி, சபையிலே ஒரு மகிழ்ச்சி. கொரோனா வீழணும், கொரோனா வீழணும்,
Hallelujah. ஹalleluya. அது இன்னும் எத்தனை பேர் தொடும்? இன்னும் எத்தனை பேர் அது விழணும். அது விழணும். தேசத்தில் ஒரு ஜெயம் உண்டாகும். தேசத்தின் மேல் ஒரு ஜெயம் வரணும். Shall we all pray? நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். And before I pray for the commitment, இந்த அர்ப்பணிப்புக்காக நான் ஜெபிப்பதற்கு முன்பாக I want people, if there are anybody who is listening to me but not accepted Jesus Christ as your Savior, இந்த என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களில் இதுவரைக்கும் இயேசுநாதரை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராக here is an opportunity for you. உங்களுக்கு என்று ஒரு வாய்ப்பு இந்த காலை வேளையில வந்திருக்கிறது. Just tell Jesus, இயேசுவை நோக்கி சொல்லுங்க, Lord, I accept you as my personal Savior. ஆண்டவரே, உம்மை நான் என் சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் And ஏற்றுக்கொள்ளுங்க. as He becomes your Lord and Savior, அவர் உங்கள் ஆண்டவராய் உங்கள் இரட்சகராய் மாறும் பொழுது He will lead you in the paths of victory. அது உங்களை ஜெயத்தின் பாதையிலே உன்னை அவர் He will நடத்துவார். lead you in the paths of fullness. நிறைவின் பாதையிலே உன்னை நடத்துவார். He will lead you in the overflowing blessings of life. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தின் பாதையிலே உன்னை நடத்துவார். More than that, எல்லாவற்றுக்கும் மேல He will prepare you for an eternal glory. நித்திய மகிமைக்கென்று உன்னை அவர் ஆயத்தப்படுத்துவார். Jesus is coming back soon. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாத நாசமடைவார்கள். நாசம் அடைவார். அவரை அண்டிக் கொண்டவர்கள் அவரை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். Will you be the one this morning? இந்த காலை வேளை அந்த பாக்கியவான்களில் நீ ஒருவனாய் இருப்பாயா? Shall we all come to the Lord in prayer? நாம் எல்லாரும் ஜெபத்திலே காணப்படுவோம். Jesus. தையா உத்தமனை நீ கையிலே உம்மை அன்றி வேறே தெய்வம் உண்மையா இல்லையே கள்ளன் என்று தள்ளிடாமல் என்னை அழைத்தவா சொல்லடங்கா நேச காலை சொந்தமாக்கி கொண்டீரே என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்டீ என் ஏசையா. அவரே சேவிக்க, அவரே பின்பற்ற, அவரையே எதிர்பார்க்க உங்களை ஒப்பு கொடுத்தால் இன்றைக்கு சொன்ன அத்தனை காரியங்களை உங்கள் வாழ்க்கையில அவர் அனுபவமாக்குவார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, வல்லமையுள்ள தெய்வமே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இன்றைக்கு நீர் பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கழுதையை தேடி எத்தனையோ நாட்கள் நாங்கள் அலைந்திருக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களை தொலைத்து விட்டு அலைந்திருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தாவே, தொலைந்து போன காரியத்தையும் அதற்கும் மேலான காரியத்தை நீர் எங்களுக்கு தருவதாய் உம்முடைய தாசன் மூலமாய் கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற வேறே இருதயத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற கர்த்தாவே, வேறே கர்த்தாவே ஆவிக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்களும் கர்த்தாவே சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று சொல்லத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படத்தக்கதாய் கர்த்தர் செய்ய போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஏதாகிலும் கிடைக்கும் என்று வந்தவன் ஆண்டவரே கர்த்தாவே, எதுவுமே எதிர்பார்த்து வந்துடாத சூழ்நிலையிலும் இப்படி எல்லா சூழ்நிலைகளும் இருக்கிற இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு எந்தெந்த சூழ்நிலைகள் இருக்கிறார்களோ அந்தந்த சூழ்நிலைக்கு நேராய் தேவனின் நடத்தும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். அற்புதத்தை செய்யும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சொன்னீரே, அல்லேலூயா, என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்திரு, காட்டுப்புறாவின் சத்தம் தேசத்திலே கேட்கப்பட்டது, பூ பூக்கும் காலம் வந்தது, கனி தரும் காலம் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படியாய் எங்கள் தேசத்தில் இனி வரும் காலங்கள் அப்படிப்பட்ட காலங்களாய் மாறத்தக்கதாய் காலை வேளையிலே நாங்கள் எழுந்து கர்த்தாவே, நாங்கள் எழுந்து உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம். எங்கள் இந்த நாளில் நீ கர்த்தாவே கொடுத்த வசனத்தின் நிமித்தமாய் ஆசீர்வதித்ததற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே பேசின மகனை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஊழியங்களையும் கர்த்தர்
அளவில்லாமல் ஆசீர்வதித்து இன்னும் அநேகருக்கு பிரயோஜனப்படுத்துவீராக. நல்ல ஆரோக்கியத்தினாலும் சுக பலத்தினாலும் நீ கர்த்தாவை நிரப்பும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும். துதி கன மகிமையாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. Amen. Don't forget early morning prayer, அதிகாலை ஜெபத்தை மறந்து 10 விடாதீர்கள். o'clock prayer, 10 மணி ஜெபத்தை மறந்து விடாதீர்கள். 6 o'clock prayer. 6 மணி ஜெபத்தை மறந்து விடாதீர்கள். And if there are any other groups that you are forming, it is well and okay to form as many groups for prayer. ஜெபத்திற்கென்று வேறு குழுக்கள் இருந்தாலும் நன்றாய் குழுக்கள் அமைத்து நன்றாய் ஜெபியுங்கள். We need the groups for youths as well as children. வாலிபர்களுக்கும் அதே நேரத்தில் சிறு பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட ஜெபிக்கிற குழுக்கள் தேவை. Sunday school. ஞாயிறு பள்ளிகள். So we are willing to guide you, help you in that matter. அந்த காரியங்களில் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய வழிநடத்த நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம். Be ready all the time. எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். And be ready to enter church at any time. எந்த நேரத்தில் ஆலயத்தில் பிரவேசிக்கிறதுக்கு ஆவலாயிருங்கள். And let me tell you, when we open the church, நான் உங்களுக்கு சொல்றேன், ஆலயத்தை ஆரம்பிக்கும் மற்றும் திறக்கும் பொழுது the social distance will continue. இந்த சமூக இடைவெளி தொடர்ச்சியாக இருக்கும். So we may not be able to accommodate all the people at a time. ஒரே நேரத்தில் எல்லாரையும் சேர்த்துக் கொள்வது என்பது இயலாத So காரியம். we may have to increase our number of services. ஆராதனைகளுடைய எண்ணிக்கையை நாம் வருங்காலங்களில் அதிகமாக்குவோம். சர்ச்சில் காலையில் வர்ற மாதிரி ஃபுல்லாக நெருக்கி உட்கார முடியாது. ஆலயத்தில் வந்து அப்படியே அதே முதல் ஆராதனை நெருங்கி உட்கார்றது போல இனி உட்கார முடியாது. வெளியில் உட்கார முடியாது. வெளியில உட்கார முடியாது. So we will make arrangements to have only limited number of people in each service. குறிப்பிட்ட மக்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையுடையவர்கள் தான் ஒவ்வொரு ஆராதனையும் பங்கெடுக்கத்தக்க ஆயத்தங்கள் ஒழுங்குகள் செய்யப்படும். So you need to prepare yourself right now to cooperate with us. இதற்கெல்லாம் ஒத்துழைப்பு தருகிறதுக்கு இப்போதிருந்தே நன்றாய் ஜெபித்து ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். Hallelujah. அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை Have a ஆசீர்வதிப்பார். beautiful week. நல்ல ஒரு வாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. Whatever that we have heard this morning, இந்த காலை வேளையில் நாம் கேட்ட எல்லா let வார்த்தைகளும் it become your experience. இந்த வார்த்தைகள் அந்த வாரத்திலே அனுபவங்களாகட்டும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியின் ஐக்கியம், சமாதானம், காவல், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் மாறாமல் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. God bless you. உங்களை நேசிக்கிறோம், உங்களுக்காக எப்போதும் ஜெபிக்கிறோம், உங்கள் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்.